ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் வினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் அத்தை பையனோட எபிசோட் நம்பர் 2. ஸோ இதான் ஃபைனல் பார்ட். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ரியலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்துட்டு வியூஸ் போகாது, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வீடியோ பார்த்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுது, வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணாலும் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரியலி ரொம்ப பெரிய ஹாப்பி. அவ்வளோ என்ன சொல்கிறேன்னு தெரில, பட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உங்களோட சப்போர்ட் என்னை விட்டு போகவே இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுது. நான் வந்து சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது தப்பு அப்படிங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணிங்க. ஸோ ரியலி அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வாட்ஸ்அப் சேனலில் 1K அதுக்கு நான் தேங்க்ஸே சொல்லாமல் விட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. பிடிக்கும் நான் மட்டும் பாருங்கள், பிடிக்காதனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, ஆரம் கல்யாணத்துக்காக ஃபேமிலியாக கோவில் வந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதோ, அதாவது நீங்கள் சாரி கட்டிட்டு வந்துட்டு அர்ஜுன் கிட்ட பேசி அதை கொஞ்சம் ஜேகே ஜல்லஸ் ஆக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் கிட்கேட் பிளேட் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜேகேவோட கை வந்துட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட கிராஸ் ஆகுது. அந்த டைமில் அங்கிட்டு இருந்து டேவும் ஜேகேன்னு கத்திருப்பான். ஸோ அதோட முடிஞ்சிச்சு. அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே வந்து 3 முடிச்சு பக்காவாக போட்டுட்டான். அதாவது ஆரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண தாலியை சார் உங்கள் கழுத்தில் கட்டிட்டாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு எவ்வளோ பேசினேன், இப்போ நீ ஏன் பொண்டாட்டி. நீங்கள் விஷயம் அப்படியே இடிஞ்சு போய் அந்த பாதி முட்டி புட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி தான் உட்காந்து அந்த சாக்லேட்லாம் தொடச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தலையில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு விஷயம் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. வேமா கிட்ட முட்டி ஜேகே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படின்றான். நீங்கள் டேவை பார்த்துட்டு இப்படின்றீங்க. டேக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஜேகே பார்க்குறான். ஜேகே பட் அவன் பாட்டு கூலாக அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு தான் செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 3 பேரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. பட் உங்கள் கண்ணிலேருந்து ஏன்னே தெரில ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. ஜேகேவோட கண் ஃபுல்லாக உங்கள் தாலியில் இருக்குது. அவன் எங்கே பார்த்தான்னு பார்க்கும்போது அவன் கண்ணில் தண்ணி வருது. உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்றா. நீங்கள் டக்குன்னு டேவை ஹக் பண்ணிட்டு ஏன்னே தெரில நீங்கள் பாட்டு தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த டைமில் வந்து சுகா அந்த சைடு வந்து வந்துட்டு வயன் ஜேகே அங்கே தாலியை கேட்குறாங்கடா, எவ்வளோ நேரம்டா இங்கேயே நிற்பீங்க, எல்லாரும் உங்களை காணன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா பேசிகிட்டே வந்து கிட்ட வரான். சுகா கிட்ட வந்துட்டு என்னடா அப்படின்றான். வந்து அப்படியே என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படியே 2 பேத்தையும் மாற்றி பார்த்துட்டு அது சுகா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ சொல்ல வர. சுகா மட்டும் என்னடா தாலி இருக்க பிளேட்டை போய் தரையில் வச்சுருக்கீங்க, பாத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வந்து பார்க்குறான். பிளேட்டில் தாலி இல்லை. ஜேகே எங்கடா அது இருந்த தாலி. ஜேகே வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக ஒயனை பார்க்குறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்தா ஒயின் கழுத்தில் தாலி தொங்கிட்டு இருக்கு. சுகா ஷாக் ஆகிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க. நான் தாலி கட்டல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஏன்னா வயன் வேறு டேவை ஹக் பண்ணிட்டு நிற்பால. சுகாம்ஷம் பார்த்துட்டான் பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவங்க சத்தியமாக நான் கட்டல, ஜேகே தான் தாலி கட்டான் வயனுக்கு. இந்த பொய்யை வேற நான் நம்பணுமா. அவள் கழுத்தில் தாலி இருக்குது, அவள் உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். இது எப்படி நம்ம சொல்கிற ஜேகே கட்டினான்னு சொல்லி. ஜேகே வந்துட்டு ஹயாங் அந்த தாலியை நான் தான் கட்டினேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஷாக்காக பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஆரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண தாலிடா. என்னடா இதெல்லாம் அப்படிங்கும்போது கரெக்டாக ஜிமின் அங்கிட்ட இருந்து வந்துட்டேன். எப்படா நீங்களாம் வரலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டேன். வயன் அம்மா அங்கே உன்னை காணான்னு சொல்லிட்டு இருக்கு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். ஜிமின் உங்களை பார்க்கும் போது தான் பார்க்குறான். உங்கள் சாரி வந்து ஒரு ப்ளூ கலர் சாரியில், ஸோ அதில் அந்த எல்லோ கலர் தாலி நல்லா அழகாக பழச்சுன்னு தெரியுது. அவன் பார்த்துட்டு என் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டேயோட ஷர்ட் கலர் அப்படியே ஜிமின் பிடிச்சிருப்பான். நான் ஒன்றும் பண்ணடா, நீ ஒன்றும் பண்ணாமல் தான் அவன் ஒன்றை கட்டி பிடிச்சி நிற்கிறா. அதாவது என் தங்கச்சி கழுத்த தாழை நீ கட்டினியா, அவளை மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பாட்டு கத்துறான். வந்து நான் இல்லைன்றான். வைன் ஸ்டில் அப்படியே டேவை கட்டி பிடிச்சி நினைக்கிறான். சுகா மட்டும் அவன் கட்டின போடா இங்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா நீ, உனக்கு ஆளி மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்துறான் ஜிமின் கத்த இங்கே வந்து நான் இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஜிமின் அவ்வளோ திட்டான். சுகாவா டக்குன்னு இழுத்துட்டு அவன் கட்டலடா, கட்டினது ஜேகேடா
ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டீயோட ஷர்ட்டை பிடிச்சிருப்பாங்க. அதை அப்படியே கையை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி ஜேகே பார்க்குறான். ஜேகே சைலண்ட்டாக நின்றுட்டு நான் தான் அப்படிங்கிற லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். நீயா மச்சான் என்னடா இதெல்லாம்? ஜேகே வந்து அப்படி ஜிமினை பார்த்துட்டு எனக்கு உன் தங்கச்சியை ரொம்ப வருஷமாக பிடிக்கும். ஈவன் அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐ மீன் பிடிக்கும், ஒரு கசின் மாதிரி அப்படி பிடிக்கும். பட் லவ்வாக அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அர்ஜுனை பேசி முடிச்சதே எனக்கு தெரியும். பட் வேணான்னு சொல்கிற ஓவராக பேசுகிறாடா. பெரிய இப்போ மாதிரி பேசுகிறான். அதான் கடுப்பில் தாலி கட்டிட்டேன். கடுப்பில் ஏதோ ட்ரெஸ்ஸு வாங்கின மாதிரி சொல்கிறோம் தாலி கட்டினது. பட் பாரு இந்த ஜிமின் கூலாக பார்க்குறான். ஏன் ஷர்ட்டை மட்டும் பெரிய இப்போ மாதிரி வந்து பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் திட்டிகிட்டே ஜிமினை பார்க்குறேன். ஜிமின் பார்த்துட்டு ஏன்டா அதுக்குன்னு தாலியாட கட்டுவேன், அது ஏதோ ஒரு இதில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கூலாக பதில் சொல்கிறான். வயன் அப்படியே ஜேக்கியும் ஜிமினை பார்த்துட்டே இருக்கா. ஜிமின் வயனை பார்த்துட்டு வயன் அப்படின்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வயன் டக்குன்னு போய் ஹக் பண்ணுற ஜிமினட்டி. வயன் ஒன்றும் இல்லை அப்படின்றான். வயன் ரொம்ப தேம்பி அழுகுறா. ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே திரும்பி சுகா பார்க்குறான். சுகா வந்துட்டு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்றான். இவன் எதுக்கு தாலி கட்டினான் அப்படிங்கிறத யாருக்குமே புரியல. எல்லாம் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போதே ஃபேமிலியை எல்லோரும் வந்துட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, தாலி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஒயின் வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு இருக்காளா. ஒயினோட அம்மா பார்த்துட்டோம். ஒயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. ஏன்னா இப்போல்லாம் அவங்க பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் 2 பேருமே கிடையாது. அதனால ஒயினோட அம்மா வந்து வேகமாக ஒயின் கிட்டே வராங்க என்னாச்சுங்கிற மாதிரி. ஒயின் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நான் வந்து நிற்கிறா. அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒயினோட தாலியை பார்த்துட்டாங்க. ஒயின் என்னது அப்படின்றாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் உங்கள் அத்தையை ஹக் பண்ணிட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஃபைன் என்னடி அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே வந்து திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. எல்லோரும் ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். என்னாச்சு அப்படின்றாங்க. நீங்கள் பதிலே சொல்லலை. சுகா பார்த்துட்டு அது ஜங்குக்கு எனக்கு தலை கட்டிட்டான். இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. வயனுக்கும் ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் த. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பதிலே சொல்லாமல் இருக்கான். என்னோட அப்பாவுக்கு வேகமாக கோவம் வந்து வேகமாக போய் ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டாரு. ஜங்குக் என்ன இதெல்லாம்? ஆமாம் கட்சி எடுங்க. என்னங்க பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய பையன் ஷர்ட்டு போய் பிடிக்கிறீங்க, கை எடுங்க. நீ கொம்ம நேரம் ஃபஸ்ட்டு. சாரா நீ எதுக்குடா என் பொண்ணுக்கு தாலி கட்டுற? அம்மா எனக்கு உரிமை இருக்குமாம்மா தாலி கட்ட. உரிமை இருக்குண்ணா அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன். அவளுக்குன்னு 2 மாதத்தில் கல்யாணம். அவள் கழுத்தில் போய் தாலி கட்டி வச்சுருக்க. மாமா 2 மாதத்தில் கல்யாணம் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 நிமிஷம் ஆச்சு. டே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவ்வளோ கோவப்படுறாரு. ஜிமினோட்ட அப்பா என்னப்பா பண்ணுறேன், இதுக்கு அவள் ஷர்ட் கலரை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. டக்குன்னு வந்து ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு மச்சான் அது பையனோட ஷர்ட்லாம் பிடிக்காதீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. உங்கள் அப்பா அப்படி ஜங்குக்கோட அப்பா பார்த்து முறைக்கிறாரு. டக்குன்னு உங்கள் தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுற நீ, இதுக்கு அவன் ஷர்ட் கலர் பிடிச்சிருக்கா பா. அது ஷர்ட் கலர் அப்புறம் இவ்வளோ பெரிய பையனாட்டம் அவன் ஷர்ட் கலர் பிடிச்சிட்டு நிற்கிற விட்டு ஃபஸ்ட்டு நீ பா. என்னப்பா இதெல்லாம், என் பிள்ளை கழுத்தில் தாலி கட்ட இவன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷயம் பார்க்குறாங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு அவனுக்கு இல்லாத உரிமையை தாலி கட்ட. அம்மா என்னடா அம்மான்னு கத்துற, அவனுக்கு இல்லாத உரிமையாக சொல்லு. அவன் அத்தம் இல்லை தானே, அவனுக்கு கட்ட நிறைய ரைட்ஸ் இருக்குது. நீ அவன் ஷர்ட்லேருந்து கையெடு. அப்படியே உங்கள் அப்பா அவ்வளோ கோவமாக அந்த ஷர்ட்லேருந்து கையெடுக்கிறாரு. அங்கே எல்லோரும் வேறு கும்பல் கூட்டிட்டாங்க. அது இல்லாமல் ஆரம் வேறு வந்திருப்பாங்க. எல்லோரும் வரவும் எல்லோரும் என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதில் வேறு அர்ஜுனோட ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அர்ஜுனோட ஃபேமிலி பார்த்துட்டு என்ன அதெல்லாம் எங்கள் வீட்டு மருமகளுக்கு எப்படி இந்த பையன் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சண்டைக்கு வராங்க ஜங்குக்கிட்ட. இங்கே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன பேசுறதுனே தெரில. எல்லாரும் அப்படியே மாற்றி முழிக்கிறாங்க உங்கள் பாட்டி பார்த்துட்டு. அது நம்ம பொறுமையாக வீட்டில் பேசிக்கலாமே, ஏன் இங்கே நீங்கள் கத்துறீங்க அப்படின்னானே அவங்க அப்படி சண்டைக்கு வராங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், இங்கே எதுவும் பேச வேணாம் அப்படின்றாங்க. இங்கே யாருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. எல்லாம் முழிச்சிட்ருக்கோம். அவங்க அம்மா பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்குலாம் ஒன்று வரப்பேன் அப்படி போக சொல்லுங்கள், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பேசிக்கலான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிளம்ப சொல்லுங்கள். நீ வாயை மூடிட்டு போறியா, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போய் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டாங்க. ரம்யா வீட்டிலேருந்து வந்து எல்லோரும் வேறு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கே அப்படின்றாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. இப்போ கடுப்பாக இருக்காதீங்க, இப்போ ஆரமோட கல்யாணம், அந்த தாலி எடுத்து ஜேகே கட்டிட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? இப்போ எப்படிங்க ஆரம் கல்யாணம்? அதை நீ யோசிச்சு எதுக்கு இந்த ஜேகே யோசிச்சிருக்கணும். அந்த தாலி எடுத்து வயன் கழுத்தில் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாலும் இப்போ ஆரம்புக்கு தான் கல்யாணம் ஆகுதுன்னு தெரியும்ல. இப்போ ஆரம் அவன் பொண்டாட்டி கட்ட வேண்டிய தாலின்னு தெரியும்ல. இவன் பாட்டுக்கு எடுத்து கட்டுவானா? சின்னதான் நினச்சிட்டு இருக்கோம், அப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அப்பா வந்துட்டு ஜிகேயோட அப்பா பார்க்குறாங்க. ஜிகேயோட அப்பா பார்த்துட்டு, அது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக நிற்கிறாரு. உங்கள் அப்பா கோவத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவரில் அந்த கோவத்தில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஜேகே வீட்டிலேருந்து யாராலையுமே பதிலே பேச முடியல. ஜேகே சைலண்டாக நின்றுட்டுருக்க ஆரம் பார்த்துட்டு, மாமா மாமா அதுக்கே மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, அது என்ன இப்போ தாலி எடுத்து கட்டிட்டான் அவ்வளோதானே, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றா. என்ன ஆரம் விடுங்க பார்த்துக்கலாம், இப்போ ரம்யா வீட்டில் எல்லோரும் நிற்கிறாங்களே நான் என்ன பதில் சொல்கிறது, மாமா அது பேசிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ரம்யாவை பார்க்குறான். ரம்யா வந்துட்டு ஆரம் அப்படிங்கும்போது ஆரம் பார்த்துட்டு, இது கொஞ்சம் சுச்சுவேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் பெருசாகிட்டே இருக்குது. இதை தாலி வேலை இல்லையா எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. ரம்யா பார்த்துட்டு ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கிட்ட வரான். ரம்யா பார்த்துட்டு, நீ தங்கத்தை தான் தாலி கட்டணும்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ரம்யாவை பார்க்குறான். ரம்யா சொன்னதை கொஞ்சம் சத்தமாகவே சொல்லியிருப்பா. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் ஒரு செகண்ட் ரம்யாவை திரும்பி பார்க்குறாங்க. ரம்யா ஆரம் பார்த்துட்டு, நீ தங்கத்தில் தான் தாலி கட்டணும்னு இல்லை ஆரம், எனக்கு ஒரு மஞ்சக்கயிறை கட்டினாலும் போதும், ஈவன் அதில் எதுவுமே இல்லாமல் வெறும் மஞ்சக்கயிறாக இருந்தாலும் போதும், நான் உன் பொண்டாட்டி தான், எனக்கு நீ கட்டுற கயிறு இருந்தால் போதுண்டா, அதில் தாலி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, நீ என் புருஷன்னு சொல்ல எந்த ஊர் சொல்ல ஒரு விஷயம் அவ்வளோதான், அதை தாண்டி எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாமே. ஆரம் பார்த்துட்டு, அப்போ நீ சின்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறான். ரம்யா வந்துட்டு ஆரமோட கையை பிடிச்சிட்டு அந்த சைடு கையை காட்டுறா. ஆரம் வந்து அவள் எங்கே கையை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆரமே எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே வேண்டுதலுக்குன்னு சொல்லி நிறைய பேர் தாலி கட்டியிருக்காங்க. அந்த கயிறை எடுத்துகிட்டு வந்து என் கழுத்தில் கட்டினாலும் எனக்கு அதுவே போதும், நீ இந்த தாலி தான் கட்டணும்னு இல்லை, இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தும் எனக்கு வேணாம், என் புருஷன் கழுத்தில் ஒரு மஞ்சக்கயிறு கட்டினா போதும்னு நான் சொல்கிறேன்ல. ஆரம் ரம்யா பார்த்துட்டு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து முன்னாடி போகிறான். ஆரமோட அப்பா பார்த்துட்டு, ஆரம் அப்பா இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வேகமாக போயிட்டு அந்த கயிறை எடுத்துகிட்டு ரம்யா கிட்டே வரான். அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஆரம் வந்துட்டு ரம்யா பார்த்துட்டு, அங்கே போய் தாலி கட்டலாமா இல்லை இங்கே கட்டினாலும் ஓகே தானா, நான் சொல்கிறது ஒரே பதில் தான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ரம்யா கழுத்தில் தாலி கட்டுறான். எல்லோரும் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஆசீர்வாதத்துக்கு அந்த மஞ்சள் எதுவுமே இல்லை, அவன் பாட்டுக்கு தாலியும் கட்டிட்டான். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஆரம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்குறேன். எல்லோரும் ஆரம் பார்த்துட்டான். ஆரம் ஏண்டா இப்படி பண்ணுறாங்க, கூட்டு போயாச்சும் தாலி கட்டியிருக்கலாம்ல. 2 பேரும் மனசார ஒன்றா தான் இருக்கும். இந்த கயிறு உங்களுக்காக நான் கட்டினது தான், மற்றபடி வேறு எந்த பெரிய இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. அதனால் எனக்கு இங்கே கட்டினது சந்தோஷம்தான், அவளுக்கு நான் கட்டினதே சந்தோஷம்தான், போதும் எங்களுக்கு இது போதும், போதும் தானே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஆரம்க்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது. ஆரம் லைட்டாக ரம்யாவை ஹக் பண்ணிட்டு அவள் போர் வீட்டில் லவ் யூடி லவ் யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஸ்மைல் வருது. ஒயன் அப்படியே சைலண்ட்டாக நின்றுருக்கா. ஒயனோட அம்மா பார்த்துட்டு, ஒயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவங்க அம்மா பார்க்குறா. வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அவங்க அம்மா கிட்டே வரா. போய் அங்கே இருக்க குங்குமத்தை எடுத்துகிட்டு வாம்மா. நான் போகலம்மா, நீ வேறு யாரையாச்சும் போ சொல்லு, போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போயிட்டு அந்த ஆல்ரெடி அங்கே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க, அங்கே குங்குமம் இருக்குது. ஸோ அங்கேருந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆரம் நெத்தியில் எடுத்து வச்சுட்றா. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு அவங்க அத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து ரம்யா நெத்தியில் வச்சுடுறான். இந்தாடி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. அந்த குங்குமத்தை வாங்கி ஜங்குக்க வைக்க சொல்லு. மா அது வேணாம்மா. என்னடி மா, ஆல்ரெடி அண்ணன் கோவத்தில் இருக்க மாதிரி ரியாக்ட் பண்ணுதுமா, இப்போ போய் குங்குமலை வைக்க சொன்னால் நல்லா இருக்காதுமா, வேணாம்மா. என்ன அவங்க அண்ணன் பெரிய இவன் மாதிரி பண்ணுறான், பெண்ணை தங்கச்சி மகன் தானே, இவ்வளோலாம் ஆகாது என்ன தான் இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க. போ அந்த குங்குமத்தை கொடுத்து உன் பையில வைக்க சொல்லு. அதான் என்ன தான் இருந்தாலும் தாலி கட்டிட்டான்ல, அதான் புருஷன் முன்னாடி ஆயிடுச்சுல, அவளை தான் முடிஞ்சிருச்சு, நீ போய் வைக்க சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா முன்னாடி வராங்க. உங்கள் அம்மா கையில் இருக்க குங்குமத்தை வாங்கிட்டு, ஜங்கு இங்கே வாடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வரான். இந்த குங்குமத்தை எடுத்து வயன் நெத்தியில் வை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் திரும்பி பார்க்குறா. வயனோட அப்பா பார்த்துட்டு, இதாடி நீங்கள் அமைதியாக நில்லுங்க, நீ வைடா. இல்லை அது வையடா, தாலி கட்டப்போ தெரியலையோ, குங்குமத்தை நான் வைக்க சொல்கிறப்ப வலிக்குதோ, எடுத்து வைடா சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்கள் நெத்தியில் எடுத்து குங்குமத்தை வச்சுட்றான். எங்கே அர்ஜுனோட ஃபேமிலி கோவம் வந்துருச்சு, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க பாட்டு கோச்சிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டு கூலாக நிற்கிறாங்க. உங்கள் அப்பா தான் அவங்க பின்னாடியே போகிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏங்க நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காண்டா போகிறாரு. சரியான பைத்தியமாக இருப்பார் போல். அதை பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு
உஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. உங்கள் அப்பா அவங்க பின்னாடி போய் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அதை கண்டுக்கல. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆரம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். சுகா ஆரம் கிட்ட வந்துட்டு என்னடா பண்ண போகிறீங்க தெரியலையே அப்படிங்கும்போது ஜேக்கப் வந்து ஆரம் கிட்ட வந்துட்டு கம்மனு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆரம் வந்துட்டு நானும் தான் நினைக்கிறேன் அப்படின்றான். ஜின் தான் பார்த்துட்டு டேய் ஆனால் உனக்கு ரிசப்ஷன் வேணாண்டா, இப்போ இருக்க பிரச்சனைக்கு ரிசப்ஷன் எனக்கு தேவையில்லை. ரம்யா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்க்குறேன். இப்போ எல்லோரும் சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. ரம்யா அமைதியாக பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. ரம்யா பார்த்துட்டு எனக்கு ரிசப்ஷன் இல்லாட்டி பரவாயில்ல தான் அப்படின்றா. ஓகே தானே? ஓகே தான் அப்படின்னா சரி இப்போ வீட்டுக்கு போகலாம் எல்லோரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றா. எல்லோரும் ஆரம் பார்த்துட்டு இல்லைடா உனக்கு ரிசப்ஷன், எனக்குலாம் ரிசப்ஷன் வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி டக்குன்னு சரின்ட்டாங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு உங்கள் பெரியத்த அது வீட்டுக்கு போகலாம் வேணாம், பிரச்சனை இப்போதைக்கு வேணாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி வீட்டுக்கு போகலான்றாங்க. ரம்யா அவங்க அம்மாட்ட போயிட்டு நீ அப்பா கூட்டிகிட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிரு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அவங்க சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது, சாப்பாடு போய் வீட்டுக்கு கூட்டு போயிரு. அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன், இப்போ என்ன பண்ணுறது, அப்புறம் போய் தான் ஆகணும், அதனால நான் போகிறேன். அடி இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு வந்து நிற்கிறது இல்லையா இங்கே நடக்கிறது நீ இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு தானே இருக்க என்ன நடக்குதுன்னு. ரம்யா அது ஒரு நிமிஷம் அமைதியாக இரு, இவ்வளோ நேரம் நடந்ததை நீயும் பார்த்தேன் நானும் பார்த்தேன், இப்போ அந்த ரிசப்ஷன் தேவையான்னு கேட்டால் சத்தியமாக தேவையில்லை, அது எனக்கும் ஆரம்புக்கு தேவையே இல்லை. ஒரு வேளை உனக்கு தேவைப்படுச்சா நீ போய் அப்பா கூப்பிட்டு போய் நிற்கிற சரியா? கொழுப்படி உனக்குண்ணா சும்மா சொன்னேன் சொல்லிட்டு ரம்யா சிரிக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு அடியே என்னடி இதெல்லாம் பாருடி உனக்கு கட்ட வச்சு இந்த தாலி எடுத்து கட்டிட்டாங்க, இது என்னடி இது நீ பட தேவையில்லாத இதாக பேசாத. ஐயோ கடவுளே என் காதை முதல் நான் போத்தணும், உங்க கூட ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தனா போதும் என்னையும் புருஷனை பிரித்து கொடுத்துருப்பல. என்னடி இப்போ தானடி தாலி கட்டினான் அதுங்காட்டி அவனுக்கே சப்போர்ட் பண்ணுற. இப்போ தாலி கட்டினாலும் அவன் என் புருஷன் தான் சரியா, எப்படி நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவியோ அந்த மாதிரி தான் நான் என் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு ஆரம் கூட போகிறேன், நீ பத்திரமா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ரீச் ஆகிட்டேன்னு, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். அவங்க அம்மா பார்த்துட்டு காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கடி, உனக்கு இப்படி பெற்றவங்கள அடுத்த நிமிஷமே மறைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை மறக்கலமா, மறக்கவும் இல்லை, என்றும் மறக்க மாட்டேன். என்னை பித்து தாயே வாய மூடு. சரி இவ்வளோ காண்டாகாத, நீ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ சரியா, அங்கே போய் என்ன நடக்கும்னு தெரில, அது இல்லாமல் அவங்கள வேறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அர்ஜுன் ஃபேமிலியை வேறு போய் என்னென்னு பார்க்குறோம் சரியா, நான் பார்த்துட்டு என்னென்னு கால் பண்ணுறேன். சரிடி பார்த்துக்கோ, பார்த்துனடா சரியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அழகாக சிரிக்கிறான். ஆரமாக பார்த்துக்கோடி, எனக்கு தெரிஞ்சு ஆரம் எல்லா சுச்சுவேஷன்லையும் கூட நிற்பான்னு நினைக்கிறேன், நானும் ஆரம் கூட நிற்பேன், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா, அவன் என் கூட தான் இருக்கான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. சரி ஏதோ சந்தோஷமாக சொல்கிற, புரிஞ்சுக்கிறேன். சரி அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிறேன், நீ பார்த்து போ சரியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பேசிட்டு திரும்பி பக்கம் ஆரம் அங்கேயே நின்றுட்டுருக்கான். பட் ஆரமோட ஃபேமிலியில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. பட் ஆரம் மட்டும் நின்றுட்டுருக்கான். போக வேண்டியதானே எல்லாருக்கூட வந்துருப்பேன்ல அம்மாட்ட பேசிட்டு அடி கூட்டிகிட்டு போதாண்டி நிற்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஆரம் கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கூலாக பாய் காட்டுறா. அவங்க அம்மாவும் சரி பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டாக நிற்கிறாங்க. ஆரம் பார்த்துட்டு என்ன பாய் காட்டுற, வீட்டுக்கு வரலையா அவங்களாம்? வர வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் நடந்துட்டுருக்காங்க. ஆரம் ரம்யா நிமிந்து பார்க்குறான். ரம்யா பார்த்துட்டு இங்கே பாரு ஆரம், இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியும், இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் இது எப்படி கொஞ்சம் பஞ்சாயத்தாகும். இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்தேன், தேவையில்லாமல் பூமர் மாதிரி பேசணும் தெரியுமா, என்னடி உன் மாமியார் வீட்டில் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி அடிச்சுக்கிறாங்க, எப்படி தான் இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும். இந்த விஷயத்துக்கு சண்டை வந்தால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஓவராக எடுத்து கொடுக்கும், அது தேவையில்லாமல் உனக்கும் எனக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையாக வரக்கூடாதுல, அதான் ரொம்ப கிளாரிஃபையாக யோசிச்சுட்டு எங்கள் அம்மா நீ வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டேன், வரட்டும் 2 நாள் கழித்து வந்து பார்க்கட்டும், அதுக்குள்ளே பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிடும், ஸோ ஸ்மூத்தாக போயிடும்ல எப்படி. நல்லா அறிவுடி. இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு கட்ட வச்சிருந்த தானே எடுத்து கட்டிட்டாங்களேன்னு சொல்லுது, தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்து கொடுக்குது. தாலி தங்கத்தில் கட்டினாதான் என் புருஷன் கட்டுற மஞ்சக்கிழங்கு கூட எனக்கு பிடிச்சிருக்கு, ஈவன் இது கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சக்கிழங்கு எடுத்து கட்டி சிரிக்கிற ஆரம் பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழிச்சிட்டா போதும் எல்லா பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் தெரியுமா. எல்லாருக்கும் எப்படி ஆரம் கிடைக்கும், உனக்கு ஏதோ கடவுள் லைட்டாக கொடுத்துருக்காரு, ஸோ நான் கிடச்சிருக்கேன், அதுக்கு நீ எல்லாரும் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. உண்மைதான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே வராங்க. அங்கே வேன் நிற்குது. ஸோ எல்லோரும் வேன்லேயும் கார்லேயும் மாற்றி ஏறிட்டு இருக்காங்க. ஆரமும் ரம்யாவும் ஏறிட்டாங்க. ரம்யா ஆரம் பார்த்துட்டு எங்கே வயனும் ஜங்குக்கும், வயன் காரில் ஏறிட்டான், ஜங்கு பின்னாடி ஏறிட்டான். ஏன் அவங்களுக்கு வந்து புதுசாக கல்யாணம் இருக்குது, ஒன்றா ஒரே சீட்டில் தானே உட்காரணும், ஏன்டி இப்படி பண்ணுற, நமக்கு நடந்த மாதிரியா நடந்துச்சு, அது சடனாக நடந்துச்சு. ஸோ வயனோட அப்பா தான் வயனை எடுத்துகிட்டு போயிட்டார்.
ஏன் அங்கிள் இப்படி இருக்காரு? என்ன இருந்தாலும் ஜங்குக்கு வந்து ஒயனுக்கு அத்தை பையன் தானே? ஆமாம் தானே, அத்தை பையன் தானே? அத்தை பையன் தாண்டி. அப்புறம் என்ன, ஏன் அவங்க அப்பா இப்படி இருக்காரு தெரில. மாமா லைட்டாக அப்படி தான், மாமா கொஞ்சம் அப்படி தான். பட் மாமா நல்ல கேரக்டர் தான். ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க மாமா. இப்படி புருஷா கல்யாணம் ஆனவங்கள பிரிக்கிறாருல்ல. கம்முனி ரெடி. ஓகே ஓகே, நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப பேசுகிறேனோ வரம் பார்த்துட்டு லைட்டாக அப்படின்றான். ஓஹோ லைட்டா, ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்டாக இருக்கு. ஆரம் சிரிச்சுட்டு ரம்யா பார்த்துட்டு வாழு சரி வெட்டிட்டா அடிச்சுட்டு 2 பேரும் க்யூட்டாக சிரிச்சுக்கிறாங்க. பட் அங்கே எல்லாரும் சைலண்டாக இருக்காங்க. ரம்யா தான் கொஞ்சம் துருத்துருன்னு பேசிகிட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆரமும் ரம்யாவும் ஒன்றா நிற்க சொல்லி ஆராத்தி எடுக்கிறாங்க. ஒயனும் ஜங்குக்கு வந்து பின்னாடி நின்றுருக்காங்க. ஒயனோட அப்பா கோவமாக கடகடன்னு உள்ளே போயிட்டாரு. பின்னாடியே பெரியவங்க எல்லாரும் போயிருப்பாங்க அவரை சமாதானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ கேர்ள்ஸ் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அத்தை போயிட்டு ஆராத்தி எடுத்துகிட்டு வந்து ஆராத்திலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக நீ வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க, பட் 2 பேரும் முன்னாடி நிற்கிறனால நவுத்திட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே பின்னாடி நின்ட்டீங்க. டே வந்து உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கா. நீங்கள் காரில் ஏறினப்பையும் டே கூட தான் இருப்பீங்க. இப்போ டேவோட கையை பிடிச்சா அமைதியே டேக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன ஓகே தான் ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து லைட்டாக சொல்லிங்க. டே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஆராத்தி எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்ற போயிட்டாங்க. அவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் வந்து டே கையை பிடிச்சி உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டான். நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வெளியே பார்த்து லேடிஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் உங்களையும் ஜங்குக்கு என்ன பார்த்துட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டே வந்துட்டு கையை விடு. ஜங்குக்கு பார்த்துட்டு புதுசாக கல்யாணம்னா ஆராத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க. ஏன் ஈவன் இப்போ கூட நீ பார்க்கலையா? ரம்யாவையும் ஆராத்தி எடுத்து தானே உள்ளே கூப்பிட்டாங்க. ரம்யா வந்து உள்ளே போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போனவங்க ஆராத்தின்னு சொல்லிட்டு ரம்யான்னு சொல்லவும் திரும்பி பார்த்துருப்பாங்க. 2 பேரும் உள்ளே போய்ட்டு திரும்பி பார்த்து ஏன் உள்ளே வரலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உள்ளே போன ஜென்ஸும் எல்லாரும் பார்க்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கேட்குது. எல்லோரும் ஹாலில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு ஆராத்தி எடுத்தால் தான் இப்போ நம்ம 2 பேர் உள்ளே போகணும், நீ வெளியே வா. இது ஒன்றும் ப்ராப்பராக அவங்க 2 பேத்துக்கு நடந்த மாதிரி கல்யாணம் ஒன்றும் கிடையாது. அதையே நீ கொலாப்ஸ் பண்ணி நடந்த கல்யாணம். இதுக்கு ஆராத்தி வேறு உனக்கு கேடா. ஜங்குக்கு பார்த்துட்டு கல்யாணம் எப்படி வேணால் நடக்கலாம். ஏன் அது எந்த சுச்சுவேஷனில் வேணால் நடக்கலாம். அதுக்குன்னு ஆராத்தி எடுத்து தானே உள்ள அழைக்கணும், அதுதானே முறை. எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறோம். உங்கள் அம்மா பின்னாடி இருப்பேன். ஜங்கு அத்தை ஆராத்தி எடுத்துருவாங்க, அத்தை ஆராத்தி எடுப்போம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க. உனக்கு எடுக்கிறது எங்கள் அம்மா தானோ, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு சரி இங்கே இறங்கு. டே உள்ளே போனால் இவன் சொல்கிறது வரை கேட்கணுமா நம்ம? ஃபைன், சில விஷயங்கள் முறைனா முறைப்படி தான் நடக்கணும். அவன் சொல்கிறது உண்மை தானே. டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறீங்க. டே வந்துட்டு சரி இறங்கடி, ஒரு படிக்கட்டு தானே, இறங்கி நெல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு படிக்கட்டு இறங்கி நிற்கிறீங்க. உங்கள் அம்மா ஆராத்தி எடுக்க வந்திருப்பாங்க. டக்குன்னு உங்கள் பெரியத்தை வந்துட்டு நீங்கள் இப்போ ஆராத்தி எடுக்க போகிறீங்களா? ஆமாம், அவன் தானே ஆராத்தி எடுக்க சொன்னான். நீங்கள் அவனுக்கு மாமியா. இப்போ என்ன தான் அவன் ஃபஸ்ட்டு அத்தை முறைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் மாமியா தானே, நீங்கள் ஆராத்தி எடுக்கக்கூடாது, கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ஆராத்தி எடுத்திருப்பாங்க. ஜேகே வந்துட்டு தட்டில் காசு போடுறான் அப்படின்னா அவன் 3 பேர்த்துக்கும் 1000 ரூபா போடுறாங்க, 3000 ரூபா எடுத்து போடுறான். நீங்கள் பார்த்துட்டு நானது ஒண்டி நினப்பு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே போயாச்சு. நீங்கள் வந்து ரூமுக்கு போகிறீங்க. பட் உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு வா பாலம்பழம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போ. அம்மா சின்னம்மா நினச்சிட்ருக்க, நீ இதெல்லாம் சின்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் தாலியை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தாலி குனிஞ்சு பார்க்குறீங்க. கட்டியிருக்கான்ல, முறைப்படி நடக்கிற விஷயத்த முறைப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும். அம்மா இப்போ கூட செஞ்சுட்டு வாடாது, அப்பா ஆல்ரெடி முறைச்சிட்டே இருக்காரு, அப்பா வேற செம்ம கானில் இருக்காரு, நீ வேற எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்க. இல்லை உனக்கு புரியுதா இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு புரியுதா இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னதான் இருந்தாலும் உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டு எதனா லவ் மேரேஜா நீ இவ்வளோ ஃபீல் பண்ண? ஜஸ்ட்டு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். நீ அவனை ஒரு 2 டைம் பார்த்துருக்கா. அதனால் வந்துட்டு வேறு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பையனாக வேணாம், இதை ஓகே தான் சொல்லி ஃபோட்டோவில் ஒரு பையனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஒரு டைம் பார்த்தாங்க வீட்டில் வந்து, அவ்வளோதான். உடனே அவன் மனசுக்குள்ளே போயிட்டானா? நான் இப்போ அதை இழுக்கவே இல்லைம்மா. அதை நீ இழுக்கல, ஆனால் நீ பண்ணுற விஷயம் அப்படி தான் இருக்குது. ஏதோ அவனை கட்டிக்கு போனவன்றது உனக்கு பிரித்து வந்துட்ட மாதிரி. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஜஸ்ட்டு உனக்கு அவனை பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னே மற்ற எவனும் ஓகே இல்லைன்னு சொன்னேன். இவன் கேரக்டர் கொஞ்சம் பார்த்துருக்கா ஓகேன்னு சொன்னேன், அவ்வளோதானே. ஆனால் ஜேகே எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன், என் ஜேகேவோட கேரக்டர் உனக்கு தெரியாதா? அம்மா இப்போ இதுக்கு என்னம்மா சம்மந்தம்? சொல்கிறேன்டி, நீ பண்ணுறதுலாம் எனக்கு அப்படி தான் இருக்குது. அம்மா ஏதோ ஜங்கு கொண்டு உன்னை வற்புறுத்தி தாலி கட்டின மாதிரி இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. வற்புறுத்தி தாலி கட்டினானா? வற்புறுத்தி தாலி கட்டலை. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் அவன் மாட்டி எடுத்து கட்டினா உடனே நான் ஓகேன்னு சொல்லி ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா?
எங்கள் அப்பா முகத்தை பாரு எப்படி வச்சுருக்காருன்னு. எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பான்னு யோசிக்காத. ஒன்றும் உங்கள் அப்பா ஒன்றும் பெரிய தியாகியெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. மூடிட்டு வந்து ஒழுங்காக பாலும் பழத்தையும் சாப்பிடு. வாயை பிடுங்கி பார்க்காத வயன். நான் 4 வார்த்தை பேசினாலும் அப்படியே சண்டையில் வந்து நிற்கும். இப்போ கத்த வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயமும் இப்போ கத்த வேணாம். ஆல்ரெடிக்கு எல்லாம் ஜங்குக்கு முறைச்ச மாதிரியே இருக்காங்க. இப்போ அவள் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாம் முறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அவனுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படின்றீங்க. என்ன உனக்கு புரியல? அவன் உனக்கு அத்தை பையன். உனக்கு தாலி கட்டுற உரிமை அவனை விட்டால் வேறு எவனுக்கும் இல்லை. நான் வரேன், நீ ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட வந்துட்டீங்க. பாலம்பழை கொடுக்க வந்து உட்கார சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அமைதியாக வந்து உட்கார போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஜங்கு பக்கத்து போதும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை டக்குன்னு இழுத்து ஜங்கு கிட்ட உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் வந்து உட்காந்தால கொஞ்சம் ரொம்ப ஜங்கு வேலையேறி உட்காந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு 2 சோஃபா தான். அதில் வேறு ஆல்ரெடி இங்கிட்டே உட்காந்துருக்கா, இங்கிட்ட ஜங்கு உட்காந்துருக்கா. நடுவில் துளுண்டு கேப்பு. அதுக்குள்ளே போய் பிடிச்சி உங்களை தள்ளிட்டாங்க உட்கார சொல்லி. நீங்கள் இந்த சைடு இருக்க இதில் உட்கார வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அதுங்கிட்ட தள்ளவும் நீங்கள் 2 பேர் லேப்லேயே உட்காந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் வேறு லைட்டாக காலை எடுத்திருப்பான். ஸோ நீங்கள் உங்கள் ரொம்ப ஃபோர்ஸு ஜங்குக்கு மேலே கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். உங்கள் அப்பா வேகமாக வந்துட்டு உங்களை இழுத்துட்டாரு. நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறங்காட்டி அதாவது இந்த உட்காந்து ஃபோர்ஸ்க்கு நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறங்காட்டி உங்கள் அப்பா வந்து வெடுக்குன்னு உங்களை இழுத்துருப்பாரு. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு என்னைய கத்துறீங்க? இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை எனக்கு புரியல. ஒரு தாலி கட்டினா உடனே என் பிள்ளைக்கு புருஷனாயிருவானா? நீ படைக்கு இழுத்து போய் அவன் மேலே போட்டுட்ருக்க. உங்கள் அம்மா அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. டக்குன்னு வீட்டில் எல்லோரும் வந்துட்டு என்ன இப்படி கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஜிமின் வந்துட்டு ஏமா என்னடா ஏமா என்ன உங்கள் அப்பா பெரிய இவர் மாதிரி சண்டைக்கு வர தாலி கட்டினா புருஷன் இல்லாமல் அப்புறம் என்ன வேண்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு சும்மா ஒரு மஞ்சக்கயிறு கட்டினா உடனே புருஷன் ஆயிடுவானா? உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா நீங்கள் என்ன கட்டினீங்க சார்? உங்கள் அப்பா அப்படியே நிற்கிறாரு. எல்லோரும் வீட்டில் இதுக்கு இப்போ இவங்க 2 பேர் சண்டை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்ன கட்டினீங்க? எனக்கு மஞ்சக்கயிறு தானே கட்டினீங்க. இந்த மஞ்சக்கயிறு கட்டினா நீங்கள் என் புருஷனா? உங்களெல்லாம் நம்பி நான் 2 பிள்ளை பார்த்துக்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பல்ல கடிச்சு முன்னாடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பிடிக்கிறீங்க. டக்குன்னு ஜிமின் வந்து பிடிச்சிருப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிக்கிறான். சொல்லியா பாரு எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது. அதெல்லாம் முறைப்படி நடந்தாதான் எல்லாம். என்ன முறைப்படி நடந்துச்சு சொல்லு? நீ நான் என்ன ஊருக்குட்டியை கல்யாணம் பண்ணோம்? லவ் மேரேஜ் தானே பண்ணோம். நான் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் உடனே இருந்தால் நம்மளது வரமுறைப்படி நடந்தது. இவங்க அது வரமுறை இல்லாமல் நடந்துச்சா? நீயே ஒன்று யாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோ ஃபஸ்ட்டு. என்னமோ ஊரை குட்டி கல்யாணம் பண்ண மாதிரி நான் பேசி தொலையாத. பொண்ணெல்லாம் ஏண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு இப்போ நிஜமாக தோணுது தெரியுமா? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. எல்லோரும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ எதை தான் புரிஞ்சுக்கிற சொல்லு? எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஓ இஷ்டத்துக்கு பேசுவேன். உன் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே நீயே எடுக்கிற முடிவுன்னு எடுத்துப்பேன். இந்த பிள்ளையை நானும் தானே பெற்றேன். இப்போ என்ன அவன் கல்யாணம் பண்ணிட்டான்ல, இப்போ என்ன அவன் கூட உட்காந்துல உனக்கு என்ன? நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி என்கிட்ட இப்படி சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் அம்மான்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோபம். உங்கள் அம்மா கத்த உங்கள் அப்பா கத்தன்னு மாற்றுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. போக போக ஆர்குமெண்ட் முத்திட்டே இருக்கு. உங்கள் அப்பா கத்திட்டே இருக்காரு. கடைசியாக உங்கள் அப்பா ஜங்குக்கு பார்த்துட்டு இவனை தவிர என் பிள்ளைக்கு வேறு எவன் தாலி கட்டினாலும் நான் வாயை மூடி நின்றுருப்பேன். இவன் தாலி கட்டினா தான் எனக்கு பிடிக்கல. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? என்னடா பெரிய இவன் மாதிரி வேற எப்போ பார்த்தாலும் உன் விருப்பம் தான் சொல்லிட்டு உன் முடிவுக்கு தான் நீ எப்போ பார்த்தாலும் முடிவு எடுப்ப. நீ இவளுக்கு தாலி கட்டியிருக்கே. இப்போ நான் என்ன நினைக்கிறது என் பிள்ளையோட வாழ்க்கையை? உன் பாட்டுக்கு உன் முடிவு தான் சொல்லி வாழ்ந்தேன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கை என் பிள்ளைக்கு வாழ்க்கை வேணாமா? இல்லை எனக்கு புரியல. அப்படி நான் என்ன பண்ணேன்? நீங்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லி அதை என்ன செய்யணும்னு சொன்னீங்க. முடியாதுன்னு சொன்னால் உடனே நான் வந்துட்டு என் விருப்பத்துக்கு முடிவு எடுக்கிறேன். மாமா உங்கள் பொண்ணு நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி என்கிட்ட ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே இருக்குது. அந்த தைரியத்தில் தான் மாமா நான் தாலி கட்டினேன். நான் சும்மா ஒன்று மஞ்சக்கயிறை கட்டி என் பாட்டுக்கு விட்டுற லெவலெல்லாம் இல்லை மாமா. உங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விடாதீங்க. ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள். என்னடா அங்கே பாரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் என்னை பார்த்து ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சீரிக்கிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு போ அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அம்மா சொல்லுங்கள் இப்போ நான் என்ன ரொம்ப பேசினேன்? நீங்கள் சொன்னதே இப்போ நான் சொன்னேன். இது உடனே ரொம்ப பேசுறதா சொல்லுங்கள். பெரிய இப்போ மாதிரி அப்படியே நீ சைலண்ட்டாக பேசினா நீ பெரிய நல்லவனாயிருவியா? ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு நான் என் பிள்ளை எப்படி பேசுகிறேன்? என்ன உன் பிள்ளை எப்படி பேசுகிறேன்னா நீ சொல்லு. உன் பிள்ளை ஏதாச்சும் நீ சொன்னதை கேட்டானா? ஸ்கூல் படித்தப்போ அத்தனை தடவை சொன்னோம். வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்னோம் ஹாஸ்டல் போய் சேராதன்னு. ஒரு பிடிவாதத்துக்கு போய் ஹாஸ்டல் சேர்ந்தான்.
அதுக்கப்புறம் அவன் விருப்பத்துக்கு வாழ்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், வீட்டுக்கு வாடானா வரமாட்டான், அவன் இஷ்டத்துக்கு வருவான், இஷ்டத்துக்கு போவான். அப்படி தானே இருந்தான். சாரோட சேர்க்க வேற பயங்கரமாக ஊர் சுற்றினாரு. இப்படிலாம் வளர்ந்தா இவனை நம்பி எப்படி பிள்ளைய கொடுக்க சொல்கிறேன்? ஹாஸ்டலில் எத்தனை வருஷம் இருந்தான், என்னென்ன கெட்ட பழத்தை பழக்கி வச்சுருக்கான்னு தெரியும்ல. வீட்டில் எவனுமே குடிக்க மாட்டான், ஆனால் இவன் குடிப்பான். என் பிள்ளைய போய் ஒரு குடிகாரன் கட்டிக்கிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏங்க அவன் குடிப்பான் தான், அதுக்கு அவனை குடிக்காரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சண்டைக்கு வராங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன சொன்னீங்க? என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன். என் இஷ்டத்துக்கு எங்கே நான் வாழ்ந்தேன்? என் இஷ்டத்துக்கு நீங்களாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாழ வச்சிங்க, அது என் இஷ்டம் கூட கிடையாது. எல்லாம் உங்களால் தான் அப்படி பண்ணேன். அப்படி என்ன நாங்களாம் ஒன்றை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கோட அப்பா வந்திருப்பார். என்ன பண்ணலை சொல்லுங்கள், என்ன பண்ணலை, என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கணும், என்ன பண்ணலைன்னு கேட்கக்கூடாது. எனக்காக என்ன நீங்கள்லாம் பண்ணீங்கன்னு நான் கேட்கணும். இவங்க எல்லாரையும் பார்த்து பார்த்து வளர்த்தீங்க, ஆனால் என்னை பார்த்துக்க ஒரு ஆள் கிடையாது. உடம்பு சரியில்லைனா ஈவன் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூட ஆள் கிடையாது. எனக்கு பிடிச்ச எதையும் செய்ய மாட்டீங்க. நான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னா அது வேணாம், உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு முடிவு எடுத்தீங்க. எல்லா விஷயத்துலையும் என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குள்ள இருந்தால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே சூசைட் பண்ணணும்னு நான் யோசிச்சேன். எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்க பார்க்குறாங்க. ஹாஸ்டல் போனேன்னு சொன்னீங்கன்னா 9th வரைக்கும் இங்கே தானே இருந்தேன். எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை யாருமே ஒரு பொருட்டாக கூட பார்க்கல. ஆரம் நல்லா படிக்கிறான், அதனால ஆரம்பம் எல்லோரும் படிக்க வச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆரம் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஜின்னு செம்மையாக சமைக்கிறான், அவனுக்கு எப்படியாச்சும் வந்து இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவனை நல்ல குக்கிங் கிளாஸ் சேர்த்து விட்டீங்க. அவன் என்னென்ன கேட்டோன்னு எல்லாத்தையும் செய்ய வச்சிங்க. ஜிமின் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, போய் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தான். உடனே அத்தை சேர்த்து விட்டாங்க. அத்தை அவனுக்காக நின்னாங்க, ஆரமோட அம்மா ஆரமுக்காக நின்னாங்க, ஜின்னோட அம்மா ஜின்னுக்காக நின்னாங்க அவன் பண்ணுறான்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா சுகாக்காகவே தான் நின்றாங்க. கேட்டால் சுகாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவன் பாவம், அவனை நான் பார்க்கணும். அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டு சுகா மேலே தான். அப்பாக்கே என் மேலே ஃபோக்கஸ் இந்த ஜென்மத்தில் வராது. அவருக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுனது கூட கிடையாது. ஜேகோட அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஜேகோப்புக்கு டான்ஸ்னால் உயிர்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து ஜேகோப் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஜேகோப்புக்காக ஒருத்தர் இருந்தாங்க, ஜின்னுக்காக, ஆரம்காக, சுகாக்காக, ஜேகோப்புக்காக, எல்லாருக்காகையும். டேக்காக டேயோட அம்மா எப்போவுமே நிற்பாங்க. ஏன்னா டேனா அவங்களுக்கு உயிர். அவங்க டேவை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்க. அவங்கெல்லாம் டேக்காக அவ்வளோ நிற்பாங்க தெரியுமா? நான் அவ்வளோ நாள் யோசிச்சிருக்கேன், ஒரு நாள் ஜங்குக்காக நமக்கு அம்மா நிற்காதுன்னு. பட் ஜங்குக்காக அம்மா ஒரு நாள் நின்னது கிடையாது. அம்மாவுக்கு சுகாவே ஃபுல் ஃபோக்கஸ்டு. கேட்டால் சுகாக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, சுகாக்கு கை வலிக்கும், சுகா பாவம், அம்மா சுகாக்கு செய்கிறேன், அம்மா சுகாக்கு செய்கிறேன், நீ உன்னை பார்த்துக்கோ. எல்லோரும் நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை பார்க்கும்போது நான் எப்படி என்னை பார்த்துப்பேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே இருந்தது கொடுமையாக இருந்துச்சு. அதனால தான் ஹாஸ்டல் சேர்றேன்ட்டு போனேன். ஹாஸ்டலில் போனால் அங்கே வார்டன் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பாங்க. அந்த அம்மாக்கு என் மேலே என்ன காண்டா அதுவும் என்ன சரியாக பார்த்துக்காது. என் வாழ்க்கையில் என்ன பார்த்துக்கன்னு ஒரு ஆளும் கிடையாது. ஆனால் வயன் என்னை எப்போவுமே ஒரு பொருட்டாக மதிச்சா. நீங்கள் யாருமே ஒரு பொருட்டாகவே மதித்தது கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் எல்லோரும் வயனை பார்ப்பாங்க. ஈவன் இவங்க எல்லோரும் உங்கள் பிள்ளை தனித்தனியாக பார்த்தாலும் எல்லோரும் வயனை பார்ப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் வயன் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சா, எனக்கும் அந்த மாதிரி தான் வயன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சா. ஏன்னா டெய்லி எனக்கு கால் பண்ணுவான், அவ்வளோ சண்டை கட்டுவேன். அவளுக்கும் எனக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நேரில் பேசினாலும் சண்டை தான், ஃபோன்லேயே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாள், விளையாடுவாள். ஆனால் என்கிட்ட எப்போவுமே டெய்லி என்கிட்ட கால் பண்ணி சாப்பிட்டியா ஜங்குக்குன்னு கேட்பா. அந்த ஒரு வார்த்தை அம்மா கூட என்கிட்ட கேட்டதில்லை தெரியுமா? அம்மா கால் பண்ணும், என்ன பண்ணிகிட்ருக்கடான்னு கேட்கும். அதுவும் வந்துட்டு நான் 1 வீக் பண்ணலைனாலாம் பண்ணும். 1 வீக் நான் பண்ணணும், அம்மா பண்ணாது எனக்காக ரிட்டன். கேட்டால் இப்போ தாண்டா சுகா வீட்டுக்கு வந்தான், சுகாவுக்கு சமைக்கிறேன், சுகாவுக்கு சாப்பாடு போட போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு சுகாவே இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் அத்தை எனக்காக உயிரை கொடுக்க போல. எங்கள் அத்தை எனக்காக யார் நிற்கலனாலும் எங்கள் அத்தை நிற்கும். நான் ஹாஸ்டல் போகிறேன்னு சொன்னப்போ எங்கள் அத்தை அவ்வளோ அழுதுச்சு. வேணாண்டா, இருடா தம்பி, இங்கே இருடா, அத்தை உன்னை பார்த்துக்கிறேன்டா, இங்கே இருக்க மாட்டியான்னு கேட்டு. ஆனாலும் நான் போனேன், என்னால் இருக்க முடியல. என்ன இருந்தாலும் அத்தைக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. வயனுக்கு சம்டைம்ஸ் அத்தை என் கூடயே இருக்காங்கன்னு சொல்ல ஒரு கோவம் வரும். ஆனால் அத்தை மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. எனக்காக யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்புறம் காலேஜ், அந்த ஃப்ரெண்ட்ஸை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிடச்சது ஃபுல்லாகவே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப்பில் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. குடிச்சந்தான் தேம்மாமா, குடிச்சந்தான். ஆனால் இவ்வளோ வலி எனக்குள்ளே இருக்குது. என் வலியெல்லாம் எங்கே போய் சொல்கிறீங்க? என்ன யார்கிட்ட சொல்ல முடியும்? ஈவன் இப்போ கூட உங்கள் யாருக்குமே வந்துட்டு
இவன் ஏன் தாலி கட்டினான்னு கேட்கணும்னு தோணலை. அவ்வளோ சண்டை நினச்சி ஏன்டா இப்படி என் பாட்டுக்கு எடுத்து தாலி கட்டினேன் ஒரு வார்த்தைங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல. கேட்கல, யாருமே என்கிட்ட கேட்கல. அவங்க பாட்டி ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு இருங்க பாட்டி பேசிக்கிறேன், நான் பேசலைன்னா அவ்வளோதான், இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் பேச மாட்டேன். மனசுக்குள்ளே வச்சு அவ்வளோ தடவை அழுதுருக்கேன். ஜங்குக்கு அதெல்லாம் பேசும்போது ஜங்கு கண்ணிலேருந்து அது பாட்டு தண்ணி போகுது. ஜங்கு போய்ட்டு எதுவுமே இது பண்ணாமல் அவன் பேசிகிட்டே இருக்கான். எல்லோரும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. வயன் என்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசுவாள். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அப்படி இப்படி நிறைய பேசியிருக்கா. ஈவன் நான் குடிக்கிறப்பெல்லாம் கால் பண்ணியிருக்கா. என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். நான் குடிக்கிறேன்னு அவகிட்ட உண்மையாக சொல்லுவேன். என்னால் அவகிட்ட மறைக்க முடியாது. நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு பெக்கு தெரியும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிட்டு, இப்போ என்னடா கஷ்டம், ஏன்டா குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்பா தெரியுமா. நான் குடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அதை கேட்கும்போதே அழுக வரும். நான் அவகிட்ட வந்து உடனே வேறு ஏதாவது சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிருவேன். நக்கெல்லாம் சொல்லிட்டு தான் வைப்பேன். அவள் நினைப்பா ஜங்குக்கு ஜாலியாக இருக்கான்னு. ஆனால் ஜங்குக்குள்ளே அவ்வளோ வருத்தம். வயன் ஒரு நாள் கால் பண்ணலான்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்குன்னு இருக்கதே நான் அவள் தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபோன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என் லைஃப்பில் அவள் மட்டும்தான் இருந்தா. அவள் பாட்டுக்கு ஒரு பையனை பிடிக்குது, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அப்போ என் லைஃப்பில் யார் இருக்கா எனக்குன்னு தோணுச்சு. எனக்கு வயனை எப்படியாச்சும் என் கூட கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. பட் அது நீங்கள் நினைக்க மாதிரி தப்பாக கிடையாது. என் பொண்டாட்டியை எப்படியாச்சும் லைஃப் லாங் கூட வச்சுக்கணும்னு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டாக அவனை லவ் பண்ணுறா, நம்ம விலகிடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அவன் மேலே லவ் கிடையாது. ஜஸ்ட் நீங்களாம் சொன்னீங்களேன்னு கல்யாணம் பண்ணுறான்னு தெரிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, எல்லோரும் வயனுக்கு அத்தை பசங்களாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேர்ட்டே கேட்டிங்களே, வயனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாடா, வயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா வயன் இங்கே வீட்லேயே இருக்கணும் மாமா கேட்டில மாமா. அவனுங்க 3 பேர்ட்டே கேட்டில. ஏன் மாமா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணுன்னு தோணலை. நானும் வயனுக்கு அத்தை பையன் தான் மாமா, நான் வயனை பார்த்துப்பேன். நானும் அவனுங்க கூட சேர்ந்தா மாமா சம்பாதிக்கிறேன், லட்சமாக சம்பாரித்து வச்சுருக்கேன். எல்லாம் உங்கள் பொண்ணுக்காக, அவளுக்காக மட்டும்தான். நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கு எல்லாம் கற்றுனீங்களே, இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரீசன் வயன் தான். நீங்களாம் வயனை தாங்குன்னு தாங்குவீங்க. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணியே பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அவளை தாங்கணும், அவங்களாம் தாங்கின அளவுக்கு நம்ம தாங்கணும். அப்போ நம்ம சம்பாதிக்கணும், நிறைய சம்பாரிச்சா தான் அவளுக்கு நிறைய வாங்கி தர முடியும். அவளை அப்போ தான் நம்ம பார்த்துக்க முடியும்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டே சூஸ் பண்ணி தெரியுமா. ஆனால் உங்கள் யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. பிஸ்னஸ் அது லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும், மாற்றி நடக்கும். லாஸ்ன்னு வந்துட்டு நான் அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கணும். அந்த டைமில் என்னால் வயனை பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நான் எவ்வளோ யோசிச்சிருக்கேன் தெரியுமா வயனுக்குன்னு. ஆனால் இப்போ வயனை நான் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி எவ்வளோ வார்த்தை பேசுகிறீங்க. அத்தையும் அவ்வளோ கேட்குறீங்களே, எதுக்கு? நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்று கொடுமைக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூட நான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லி மாமா இப்படி சண்டைக்கு வர. ஆனால் என்ன பெற்றவங்க 2 பேரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்கல்ல. 2 பேருமே எனக்காக ஒரு வார்த்தை பேசலை. எங்கள் அப்பா வந்துட்டு ஜங்குக்கு ஏண்டா இப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கலாம். இவன் வயநாடு அப்பாட்ட போயிட்டு என் பையன் நல்லவன் தானே, உன் பொண்ணு இப்போ தாலி கட்டினதில் என்னாச்சு, உன் பொண்ணு கூட அவன் கூட விட்டுப்பாரு, நல்லா வாழ்வா, நல்லா பார்த்துப்பான். ஒரு ஹோப் கொடுக்கல, ஒரு சப்போர்ட் பண்ணலை, அமைதியாக நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கும் நான் எனக்கு தாலி கட்டின விஷயம் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நல்லா பார்த்துப்பேன்னு யாருமே நினைக்கலையா? ஏன் யாருமே நினைக்கல? எனக்காக யாருமே நிற்க மாட்டிங்களா? எல்லாரும் எனக்காக நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அத்தை தான் அப்போ இருந்து எனக்காக பேசிகிட்டு இருக்கு. தாலி கட்டின அந்த செகண்ட் வந்து நின்னலேருந்து எங்கள் அத்தை எனக்காகவே நின்றுட்டுருக்கு. நின்னதுக்கு எங்கள் அத்தை வாழ்க்கையில் சண்டை. எங்கள் அத்தை இப்போ என்னால் அது பேசிட்டு அதை அழுதுட்டுருக்கு. அம்மா ஏம்மா கடைசி வரைக்கும் இப்படி சைலண்ட்டாகவே இருப்பியாம்மா? ஜங்கு அம்மா அப்படி நினைக்க விடுமா. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிஞ்சு நீ பதில் சொல்லி அது எனக்கு வேணாம்மா. எனக்காக ஒரு நிமிஷம் நில்லு. வயனு ஜங்குக்கு நல்லா பார்த்துப்பான்னு ஒரு வார்த்தை மாமாட்ட சொல்லுமா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஜங்குக்கு ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ அழுறான். உங்கள் அம்மா வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, அழாதடா, நீ ஏன்டா அழுற, இல்லை இவங்க மேலே தான்டா தப்பு, இவங்க தான்டா அழுவணும், நீ ஏன்டா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜங்குக்கு அவ்வளோ சமாதானம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி அழுகுறோம். நீங்கள் இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு லைஃப்பில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. அவன் ஹாஸ்டல் வந்து போனாதான், ஆனால் அதுக்கு காரணம்லாம் இவங்க தான் தெரியும்.
எல்லாருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வாழ்ந்தானே யாராலுமே எதுவுமே பேச முடியல. ஜங்குக்கு வைன் கிட்ட வந்துட்டு, ஃபைன் ஃபைன், ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலனா தாலியை கழட்டி கொடு. இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப்பை நீ பாரு. ஏதோ ஒரு எமோஷ்னல் அப்போ நீ பேசினப்ப எனக்கு அடுத்த செகண்ட் தோணுச்சு, ஒரு வேளை நம்ம லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாளோ. என் லைஃப்பில் நீ வரவே மாட்டேன்னு என்கிட்ட சொன்னில, அந்த வார்த்தையை மனசுக்குள்ள அடுத்த செகண்ட் போய் ஆழமாக பதிஞ்சுது. அப்போ நம்ம லைஃப்பில் இப்போ கிடைக்க என்ன பண்ணணும்னு தோணுச்சு. குனிஞ்சு பார்க்குறக்கிட்ட இந்த தாலி கண்ணுக்கு தெரிஞ்சதுடி. அதான் எடுத்து கட்டிட்டேன். ஏதோ ஒரு இதில் கட்டிட்டேன். கழட்டி கொடு. என்னதை நீ கழட்டி கொடுத்துருவேன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கு அது ஜங்குக்கு அப்படின்றீங்க. வேணாம் வைன், இவ்வளோ பேசினதை கேட்டு நான் எமோஷ்னலாக இருக்கேன்னு சொல்லி நீ சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஐநோ, எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் வேணாம். எனக்கு ஒருத்தர் பாவப்பட்டு ஒரு பாசத்தை கொடுப்பாங்க பாட்டியா, அந்த பாவப்பட்ட பாசம் எனக்கு வேணாம் வைன். பாவப்பட்ட பாசம் கிடைச்சதுன்னா அது ஒரு பாசமாகவே இருக்காது வைன். அவங்கள பார்க்குறப்பெல்லாம் அது பாவமாக தான் தோணும். அந்த தாலியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டா நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஃபைன் அந்த தாலியை கழட்டினா அவ்வளோதான் பாரு, பிள்ளை வேணான்னு சொல்லி கழுத்தை வெட்டி போட்டுருவேன். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. எல்லோரும் உங்கள் அம்மாவை தான் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து, அத்தை எனக்காக நீ எப்போவுமே நிற்பத்த எனக்கு தெரியும். வேணாத்த, ஒருத்தர் வாழ்க்கையில் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டு வேணாத்த, அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த தாலியை என்கிட்ட கொடுக்கட்டும். தாலியை கழட்டி கொடுடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அடிச்சுட்டு ரைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. மாட்டேன் அப்படிங்கிற ஜங்குன்ட்டு. ஃபைன் வேணாம் வைன். உங்கள் அப்பா நினைக்கிறார்ல என்ன நீ கல்யாணம் பண்ண கஷ்டப்படுவேன்னு. உனக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும்ல. உங்கள் அப்பா பேச்சே கேளு. தாலியை கொடு. குடுடி கொடு அப்படின்றான். நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அந்த தாலியை கழட்டுறான்னு சொல்லி தாலியில் கையை வச்சுருப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அதை பாதி தூரம் தூக்கிட்டான். அது உங்கள் ஃபேஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஜங்குக்கோட கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் சப்புன்னு ஜங்குக்கு அப்பிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். போ என் தாலியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இந்த தாலியை இழுத்துக்கிட்டீங்க. ஜங்குக்கு விட்டுட்டு அந்த தாலியை அப்படியே உங்களை கண்ணத்தில் கையை வச்சுட்டு பார்க்குறான். போடா, பெரிய தியாகி மாதிரி பேசுகிறான். அதை கட்டிட்டேல, என்னதான் இருந்தாலும் தாலி கட்டினா புருஷன்தான். இந்த வீட்டில் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது அழுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாலியை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. போ கண்ணு முன்னாடி நிற்காத, என் தாலியை அவன் கழட்டுருவேன், போடா மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து அவன் செஸ்ட்லேயே அடின்னு அடிக்கிறீங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே அடிக்கும். ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் எல்லாரையும் பார்க்குறான். எல்லாரும் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட பேச வராங்க. அதாவது இவ்வளோ நாள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. யாருமே ஜங்குக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கலை. இப்போ கூட ஈவன் அதுதான் நடந்துச்சு. அதனால எல்லாரும் ஜங்குக்கு வரும்போது ஜங்குக்குனால அங்கே நிற்க முடியல. ஜங்குக்கு வந்துட்டு வேணாம், உங்கள் யாரோட பாவப்பட்ட பாசமும் வேணாம், எனக்கு எங்கள் அத்தை என் கூட இருந்தால் போதும், உங்கள் யார் பாசமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கடகடனா அவன் ரூமுக்கு போயிருப்பான். டே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்குக்கு பின்னாடி போகிறாங்க. நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் தாலியை கழட்டுறான் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக நீங்கள் போய் கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. டே வந்து உங்களை பிடிச்சிட்டு ஒன்று இல்லைன்றான். எல்லாரும் வந்துட்டு உங்களை சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு வந்து அந்த ரூமுக்கு போயிருப்பான். ஸோ அந்த டைமில் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பி அந்த கார் சவுண்ட் நின்னதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஃபுட்வேர் சவுண்ட் கேட்குது. எல்லோரும் நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க. அர்ஜுனோட ஃபேமிலி தான் வந்து நிற்கிறாங்க. அர்ஜுன் வேகமாக வைன்கிட்ட வரான். வைன் என்னாச்சு, ஏண்டி அழுற அப்படின்னு சொல்லிட்டு வைனை வந்து இவங்க எல்லாரையும் தள்ளிட்டு அர்ஜுன் எழுப்பி நிற்க வைக்கிறான். வைன் வந்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறா. டே பார்த்துட்டு, அர்ஜுன் நீங்கள் கையெடுங்க, நாங்கள் பிடிச்சிக்கிறோம். இல்லை நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வைனை பார்த்துட்டு, வைன் என்னாச்சுமா, நீ ஏமா அழுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைனோட கண்ணெல்லாம் தொடச்சிடுறான். ஜேகே அங்கே ரூமுக்குள்ளே போக போயிருப்பான்ல, அவன் ரூமுக்குள்ளே போனவன் கார் சவுண்ட் கேட்கவும் திருப்பி வந்து எட்டி பார்த்துருப்பான். அங்கே யாருன்னு பார்க்கும்போது அர்ஜுனோட ஃபேமிலி. ஸோ அப்படியே ஜேகே நின்று பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அர்ஜுன் இப்படி ரொம்ப கேஷுவலாக வைன்ட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்குது. அவ்வளோ ஜேகே கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ லைஃப்பில் நடந்ததெல்லாம் தாண்டி இந்த செகண்ட் அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துது. அவனுக்கு அங்கே நிற்கவே முடியல.
அது என் பொண்டாட்டி தான். என்ன நான் தாலி கட்டிட்டாரா தொட்டு நீ யாரான் இருக்கு. பட் அதை போய் அங்கே சொல்லணும் பேசணும் எந்த ஒரு விஷயமும் தோணல. ஃபைன் ப்ளீஸ் அவன் கையெடுத்து விட்ரு, கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிட்டே வயனை பார்க்கும்போது வயன் வந்துட்டு அர்ஜுன் வந்து அப்படியே கன்னத்தில் வந்து அவன் கையை வச்சு அப்படியே இந்த கண்ணீரை துடைக்க வந்திருப்பா. டக்குன்னு வயன் வந்து கையெடுத்து விட்டான். நான் துடைச்சிப்பேன் அர்ஜுன், நீங்கள் ஒன்றும் துடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அந்த கண்ணை துடைக்கிறா. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் மனசில் ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கேன் போல், தாலி கட்டின புருஷன்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் தான் அப்படிங்கிறது அவன் மைண்டுக்கு அவனுக்கு தோணுது. அது அப்படியே அவனுக்கு ஒரு நிமிஷம் அந்த சந்தோஷம் வரம் காட்டி அர்ஜுன் பார்த்துட்டு இன்னும் அந்த தாலியை கழட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்து கேட்குறான். வயன் அப்படியே வந்து அர்ஜுன் நிமிஷம் நான் எதுக்கு கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனோட பார்க்கும்போது அர்ஜுனோட அப்பா பார்த்துட்டு அதானே என்ன சும்மா அந்த தாலியை அவன் எடுத்து கட்டினாங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் கழுத்துலையா வச்சுருக்கேன் மருமகளே, அந்த தாலியை கட்டி தூக்கி போடுமா, அதெல்லாம் சும்மா எது கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் எது கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி வயன் இன்னொரு ரியாக்ஷனோட அவங்க அப்பாவையும் பார்க்குறா. அவர் வந்து அவள் பாட்டுக்குள்ள அர்ஜுனை பார்த்துட்டு அர்ஜுன் அந்த தாலியை கழட்டுறா, அதுன்னு நம்ம வீட்டு மருமக கழுத்தில் இன்னொருத்தன் கட்டினது, இதெல்லாம் தேவையில்லாதது, அவன் தானே சம்மந்தி. வயனோட அப்பா எந்த பதிலும் சொல்லலை. அவர் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக அங்கே வந்து ஜேகே பேசினால அதோட தடவை யோசனையிலே இருக்கார். அதனால் அவர் இதை டக்குன்னு கவனிக்கலை. அர்ஜுன்ட்டு வயன் தாலியை கழட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த தாலியில் கையை வச்சு அது ஒயன் ஃபேஸ் வரைக்கும் தூக்கிட்டோம். அந்த தாலியை கழட்டலையா, தாலியை கழட்டுன்னு சொல்லும்போது அந்த வீட்டில் எல்லாரும் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு மேலே ஜங்குக்குனால அங்கே நிற்கவே முடியல. தாலியை கழட்டுன்னு சொல்லி அவன் தாலியில் கையை வச்சிட்டான். ஒயன் சைலண்ட்டாக நிற்கிறா, ஃபேமிலி மொத்தமும் சைலண்ட்டாக நிற்கிது. ஜங்குக்கு அங்கே நிற்க சுத்தமாக மனசு கிடையாது. ஜங்கு கடகடன்னு வந்து வெளியே போக போகிறான். கழட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க, கழட்டட்டும், நம்ம எதுக்கும் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மனசில் அடுத்த செகண்ட் தோணியிருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்க யாருக்குமே ஒயினை எனக்கு கொடுக்க விருப்பமே கிடையாது. அதனால இல்லை எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க விருப்பத்துக்கே எல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த டோரை வந்து டப்புன்னு திறந்துட்டு போயிருப்பான். அந்த டோர் சவுண்ட் கேட்டு எல்லாரும் அந்த சைடு திரும்புகிறாங்க. இங்கே அர்ஜுன் வேறு ஒயின் ஃபேஸ் வரைக்கும் தாலி தூக்கிருப்பான்ல, எல்லோரும் அந்த சவுண்டை கேட்டு முடிக்கிறாங்கட்டி சப்புன்னு ஒரு அரைகிற சவுண்டு. ஃபேமிலியாக அப்படி இந்த சைடு திரும்புகிறாங்க. வயன் வந்துட்டு அர்ஜுன் கண்ணத்துலேயே அடிச்சிட்டான். அடுத்தடுத்து 2 அடிச்சிட்டு என் தாலியை கழட்டு நீ யாருடா. அர்ஜுன் அப்படியே வயனை பார்த்துட்டு வயன் சும்மா தாலியை கட்டினாங்கிறதுக்காக அதை கழட்டக்கூடாதுன்னு சொல்கிறியா நீ, இதை கழட்ட நீ யாருன்னு கேட்குறேன். என் புருஷன் தாண்டா அங்கே போகிறது, நல்லா தானே போகிறான். என் புருஷன் இருக்கப்போ அந்த தாலி எவ்வளோக்கு அறுக்க உரிமை கிடையாது. மூஞ்ச பாரு, தாலி அவுக்க வந்துட்டான். நான் தாலியை உன்னை இப்போ என்ன மயத்துக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வர, உடனே யார் வர சொன்னா, இப்போ உன்னை வேணான்னு சொல்லி முடிவெடுத்தது தான். அந்த தாலி கட்டணுன்னே அவள் ஏன் புருஷன், அங்கேயே நீ லைஃப்பில் கிடையாது. இப்போ என்ன மயத்துக்கு இங்கே வந்த. நான் எங்கே வந்தேன், உங்கள் அப்பா தான் வர சொன்னார். எங்கள் அப்பா வர சொன்னா ஹரிபிளாக வந்து நிற்பியா. அர்ஜுன் அப்படியே திரும்பி உங்கள் அப்பா பார்க்குறாரு. உங்கள் அப்பா எதுவுமே தலைக்கு பேசாமல் அமைதியாக கீழே குனிஞ்சிட்டார். வெளியே போ, வெளியே போ, எனக்கு மூஞ்ச பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. என் தாலியை கழட்டு நீலாம் யாருன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா மயிறு. அர்ஜுன் உனக்கு அவ்வளோ கோவம் வருது. அர்ஜுன் உங்களை பார்த்துட்டு ஹாலி மூஞ்சி பாரு, பெரிய இவ மாதிரி பேசாதடி, சும்மா தாலி கட்டினாலாம் புருஷன் நம்பிட்டு நிற்பாலாம், இதை வேற நான் இப்படி இப்போ மாதிரி பேசுவாலாம், வாயை மூடிட்டு போன்னு சொன்னேன். அர்ஜுன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்க அம்மா அப்பா பார்க்கும்போது சி ஆளை பாரு எப்படி பேசுகிறான்னு, பொண்ணு மாதிரியா பேசுகிறா, நீங்கள் மூடிட்டு வெளியே போகிறீங்களா. ஒரு பையன் இன்னொரு பொண்ணோட தாலியை கட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு ஆளுங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கத்துவா. அதுங்காட்டி அவங்களுக்குலாம் கோவம் வந்து அவங்க கடகடன்னு வெளியே போயிடுவாங்க. ஒயனோட பாண்டி பார்த்துட்டு ஒயன் என்னதான் இருந்தாலும் அமைதியாக இருங்க, யாரையும் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. சி சங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களாலலாம், எல்லோரும் எப்படி நிற்கிறீங்க கல் மாதிரி. ஒவ்வொரு விஷயத்தவ சொல்லும் போது தான் தெரியுது எல்லோரும் அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய குட்டுமையான வாழ்க்கையில் இருந்திருக்கால உங்களால். ஆளுங்களை பாரு, இவங்களாம் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி வேறு எனக்கு பார்த்து பார்த்து வளர்த்தாங்களே, இவங்கள மாதிரி யாரும் இல்லைன்னு நினச்சேன். உண்மைதான், உங்களை மாதிரி யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு பையனோட மனசில் இவ்வளோ கஷ்டம் ஏன்னா உங்களால் வந்துட்டீங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேன் கேட்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கடற்கடன் ரூமுக்கு போயிருப்பான். ஆரம் எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டு தான் குழந்தைய மட்டும் பார்த்துருக்கீங்கல்ல. ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மை தான், ஜாயின்ட் ஃபேமிலியாக இங்கே இருக்கோம் அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைய மட்டும்தான் பார்த்துருக்கீங்க.
யாருமே இன்னொருத்தர் பிள்ளையை பார்க்கவே இல்லை. ஆனால் ஜங்குக்கா சுத்தமாக யாரும் பார்க்கல. என்னதானோ நீங்களாம். ஆனால் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தோன்னு யோசிக்கிறேன் ஜங்குக்கு பேசின வார்த்தைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அவன் பாட்டுக்கு ஏறி போயிருப்பான். ரம்யா அங்கேயே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. ஜின் எல்லாரையும் பார்த்துட்டு, ஜங்கு குழந்தை தெரியுமா அத்தை, நீங்கள் ஜங்குக்கு ஒரு வார்த்தை பார்த்துருக்கணும் அத்தை. ஆரம் சொன்ன மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டு யாருமே அவங்க குழந்தை தவிர அடுத்தவங்க குழந்தைய பார்க்கல. அது உண்மைதான் அத்தை, அது இங்கே நடந்திருக்கு. எனக்கும் அது ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் பெற்றது 2 பிள்ளைத்த. உங்கள் 2வது பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். டெய்லியும் அவனை ஃபோன் பண்ணி சாப்பிட்ருக்காடான்னு வச்சு கேட்டிருக்கலாம் அத்தை. ஹாஸ்டல் போகிறப்ப பையனோட அம்மா எத்தனை தடவை வேணான்னு சொன்னாங்களோ அதில் ஒரு தடவை நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்த்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஜின் வந்து பேசிட்டு அவனு மேலே வந்திருப்பான். டேய் போடா ரூமுக்கு போடா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு அவனும் ரூமுக்கு போயிருப்பான். ஆரம் வந்து அவன் ரூமுக்கு போயிட்டான். இங்கே சுகா வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா தம்பியை பார்த்துருக்கலாமா நீயும் அப்பாவை ஏமா அவனை இப்படி விட்டீங்க? குடிக்கிறான் அப்படின்னு எல்லோரும் சொன்னீங்களே, ஏன் குடிக்கிறான்னு யாருமே கேட்கலன்னு அவன் சொன்னான்ல, நீ கேட்டிருக்கலாம்லம்மா. ஏம்மா உனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சேன்? அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டா? நான் நல்லாதாம்மா இருந்தேன். நீ என்னை இவ்வளோ பார்த்துருக்கணும்னு இல்லைம்மா. ஆனால் அவன் நல்லாவே இல்லைம்மா. அவனை பார்த்துருக்கணுமா நீ? தம்பியை விட்டுட்டம்மா. எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுதுமா. அவளை உன்கிட்டேருந்து பிரித்தது நான் தான்னு. சுகாது விடுமா. நான் காலு ஃபுல்லாக ஜங்குக்கிட்ட சாரி கேட்டால் கூட அதுக்கு வேல்யூ இருக்காதுமா. அவன் மனசில் இருக்க கஷ்டத்தோடு பார்க்கும்போது ஏம்மா என்னை குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற? சுகா ஜங்குக்கு அம்மா அப்படி விடுமா, பேசாத. அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நீ ரியலைஸே பண்ணுறீல. நானும் நீ என் கூடயே இருந்தில்லம்மா. நான் கேட்டிருக்கணும், தப்பெல்லாம் என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஜேவோப்ப எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லோரும் ஜங்குக்கு பார்த்துருக்கணும், மொத்தமாக விட்டுட்டோம். நான் யாரையும் தனித்தனியாக குறை சொல்லணும்னு விரும்பலை, பார்த்துருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக வந்துட்டான். அப்படியே எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிட்டாங்க. இப்போ ரம்யா மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கா. அங்கே பார்த்தா சுகாவோட அம்மா பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க. அதாவது ஜங்குக்கோட அம்மா தான். அவங்க எல்லாரை விட அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அவனை பார்த்துருக்கணும், விட்டுட்டோம், சுகான்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க. ரம்யா போயிட்டு, அத்தை அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிரும். ஒரு நாள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வரணும்ல அத்தை, அந்த நாளாக இருக்கும்னு இதை நினச்சிக்கோங்க. நான் இவ்வளோ வருஷமாக அவங்க கூட இல்லை தான். நான் பாட்டுக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் ஜங்குக்கு அவனோட வருத்தத்தை தான் சொல்லியிருக்கான். எல்லோரும் வருத்தப்படாமல், ஜங்குக்கு என்ன பேர் அப்படி வருத்தப்படாமல் பார்த்துக்கணுன்னு மட்டும் நினைங்கத்த. வயசுக்கு மீறி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து எந்திரிக்கிறான். ஆரம் வந்து கீழே வந்திருப்பான். ரம்யா என்ன பண்ணுற, ரூமுக்கு வா. அரம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. எல்லோரும் ரவுண்ட் பார்க்குறா. இவங்க கூடலாம் சேராத, எதுக்கு, நமக்கு இது வேணவே வேணாம். ஒருத்தனை கஷ்டப்படுத்தி விட்டுருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் அது தேவை தான். ஒருத்தனை குடும்பமாக சேர்த்து கஷ்டப்படுத்திருக்காங்க, அழட்டும். அழுதா வச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சமாச்சு பிராச்சிதை கிடக்குதான்னு பார்க்குறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரம்யா கூப்பிட்டு போகிறான். ஆரம் யாரும் இப்படி பேசுகிற, எல்லோரும் ஆல்ரெடி கஷ்டத்தில். ரம்யா ஒரு நிமிஷம் ஜங்க் சைடு யோசி. அறம் எனக்கு புரியுது, பட் அது எல்லாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் தேவை. அறம் இவங்களுக்குலாம் சப்போர்ட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சரியா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரம்யா கூட்டிட்டு ரூமுக்கு போயிருப்பான். ரம்யா போயிட்டு சைலண்டாக படுத்துட்டு ஆரம் பார்க்குற. ஆரம் பார்த்துட்டு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ வந்த டைமில் இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு மாதிரி எல்லாமே கொலாப்ஸ். எல்லாரும் எனக்கு புரியுது, நீ படு, சைலண்டாக படு, நானும் சைலண்டாக படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சைலண்டாக படுத்திருப்பா. ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. ரூமுக்கு போன ஒருத்தவனுக்கு கூட தூக்கம் இல்லை. எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயே ஒரே விஷயம், ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், நம்ம யாருமே அதை கவனிக்கவே இல்லைல்ல. அந்த ஒரே ஒரு தாட் மட்டும்தான் எல்லார் மைண்ட்லையும் அடித்து நவுத்துது. பேரண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே ஜங்குக்கு பார்க்காம விட்டுட்டோம். அது இல்லாமல் இவனுங்க சொன்னாங்களோ ஒரு விஷயம்,
ஜாயிண்ட் ஃபேமிலி வந்துட்டு எல்லாம் அவங்கவங்க குழந்தைய பார்த்துருக்கீங்கன்னு. அது உண்மதான். நம்ம அப்படி இருந்திருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லி பார்த்துருக்கணும். விட்டுட்டோம்ன்னு சொல்லிட்டு எல்லார் மைண்டுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம். வயன் ரூமில் போய் தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கா. அவளுக்கு ஜங்குக்கு விஷயத்தில் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும்போது, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுக்கு தோணிகிட்ருக்கு. ஜங்குக்கு கால் பண்ணால் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்குது. எங்கே போனாவே எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவ்வளோ அழுதுட்ருக்கா. வயனுக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே புரியல. அவளுக்கு இவ்வளோ நேரம் அந்த கல்யாணம் ஆனது, இந்த பிரச்சனை அதெல்லாம் விட்டுட்டு ஜங்குக் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா. அவள் லைஃப்பில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கான். நம்ம ஏன் அவனை ஒரு செகண்ட் கூட அந்த கண்ணோட்டத்தில் நிமிர்ந்து ஈவன் அவன் நம்மளை எப்படி பார்க்கலான்னு கூட பார்க்கல. பார்த்துட்டு தான் இருந்தேன்னா ஜங்குக் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. ஜங்குக் கையை பிடிச்சிட்டு நான் இருந்திருப்பேன். அது இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணல. அவள் என்னானா அவளாச்சும் ஜங்குக்கான லவ் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஜங்குக்கு யாருமே லவ் கொடுக்கலன்னு சொல்கிறான்? அவள் ஜங்குக்கு லவ் கொடுக்கலையா? அப்போ ஜங்குக்கோட லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வயன் மைண்ட்லேயும் அவ்வளோ தாட் ஓடிட்டுருக்கு. வயனுக்கு தூக்கமே வரல. அப்படியே அவளுக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு அவ்வளோ யோசனைகள் மாற்றி மாற்றி போட்டு அவளை வாட்டி வதக்குது. அப்படியே படுத்துருந்துருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 மணி ஆகிருக்கும். இன்னும் வரைக்கும் ஜங்குக்கு வரவே இல்லை. எங்கே தான் போனா இவன், இப்போ தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வயன் யோசிச்சிட்டே படுத்துருக்கும் போது அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. வயன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக்கு வந்து லைட்டெல்லாம் போடலை. சைலண்ட்டாக வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ஷர்ட் போட்டிருப்பான்ல, அது வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சில்கியாக அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதை அப்படியே சைலண்ட்டாக கழட்டிகிட்ருக்கான். ஜங்குக் தூங்கலையா வயன்? இல்லை தூங்கலை. எங்கே போன நீ? எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சைலண்ட்டாக அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு வயனை பார்க்குறான். வயன் பார்த்துட்டு அது ரூமில் பார்த்தேன், அம்மா படுத்திருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். ஏன் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? போடான்னு சொல்கிறியா? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு போப்போம். வயன் கடகடன்னு எந்திரிச்சு போய்ட்டு ஜங்குக் நான் அப்படி சொல்லலை. இப்போ ரூமில் அத்தை படுத்திருந்தாங்க, பார்த்தியான்னு தான் கேட்க வந்தேன். நான் எதுவும் சொல்லலை. சரி கைவிட, நான் போகிறேன். புகாத ப்ளீஸ். அழுதியாடி? இல்லை அப்படின்னு சொல்கிறா. பட் கண்ணு கலங்குது. ஜங்குக் பார்த்துட்டு ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த கண்ணை இறக்கி அந்த தாலி எங்கே இருக்கான்னு பார்க்கணுன்னு தோணுது. பட் ஒரு வேளை கழட்டியிருந்தானா அந்த விஷயம் அவனை நினச்சி கொன்றும். அவன் நிமிர்ந்து அப்படி ஒரு செகண்ட் குனிஞ்சு பார்க்கலாம். ஆனால் பார்க்கவே இல்லை. நிமிர்ந்தே பார்த்துட்டு தாலியை கழட்டியிருந்தா கொடுத்துருவாயன். அதை கொடு, அந்த தாலியாச்சும் லைஃப் லாங் என் கூட இருக்கட்டும். என்ன கொடு? தாலி. ஜங்குக்கு இதுக்கு மேலே பேசணும்னு நான் கொன்று வேண்டாம். கொண்டுட்டேன்னா என் தாலியை கழட்டி உன் கையில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கொஞ்சம் பார்க்கலாம். தாலியை நான் எதுக்கிட்ட கழட்டணும்? உயிரோடு தானே பாறாங்கல் மாதிரி நிற்கிற, போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து டக்குன்னு போகிறா. ஜங்கு டக்குன்னு வயனை திருப்பிட்டு தலையை கழட்டலையாடி? வயன் தேங்க்ஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வயனை ஹக் பண்ணிட்டான். ஜங்கு ரொம்ப தேங்க்ஸ் டி, கழட்டிடுவான்னு நினச்சேன், உயிரே போகிற மாதிரி இருந்துச்சுடி, கழட்டலை. தேங்க்ஸ் டி வயன், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஜங்கு நான் ஏன் கழட்டணும்? என் புருஷன் என்ன தான் இருந்தாலும் எனக்கு கட்டின தானே நான் ஏன் கழட்டணும்? வயன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வயன் ஃபேஸை பார்க்குறான். எனக்கு அச்சுன்லாம் ரொம்ப பிடிக்காது. ஜஸ்ட் வீட்டில் சொன்னாங்கன்னா ஓகே சொன்னேன் சரியா? அதுக்குன்னு நான் லூசு மாதிரி முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது. என் கழுத்தில் யார் தாலி கட்டுறாங்களோ அவன் தான் என் புருஷன். என் புருஷன் கட்டின தாலியை நான் எதுக்கு கழட்டணும்? அது அவன் இப்படி பாறாங்கல் மாதிரி வந்து என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு என்னவே பார்த்துட்ருக்கான். நான் எதுக்கு கழட்டணும்? பாறாங்கல் தாண்டி, பாறாங்கல் தான். ஆனால் பாறாங்கல்லையும் ஈரம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இன்றைக்கி பேசாத, அதை பற்றி பேசினா நீ அழுறத என்னால் பார்க்க முடியல. நீ அழுறது என்னால் பார்க்க முடியல. கண்ணத்தோட போய் தூங்கு. 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்க. கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. போடி போய் தூங்குடி. இல்லை பரவாயில்ல போய் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக போய் அங்கே ஒரு பால்கனி இருக்கும் வைன் ரூமில். அதில் போய் கவனம் அங்கே சேர் இருக்குது. அந்த சேரில் படுத்துட்டு அதில் டீ பாட் இருக்குது. டீ பாட்டில் காலை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். எங்கே வந்து படுத்துக்கோ, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கான். ஜங்குக் அடுத்த ஜங்குக்கு வந்து வயனை திரும்பி பார்க்குறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா?
நீ கேட்டால் ஒரு கேள்வி என்ன 1000 கேள்வி கூட பதில் சொல்லுவேன். ம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எந்திரிச்சு வந்துட்டு ஜங்கு கிட்ட ஒரு சேர் இருக்குது. அதில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்க பார்க்குறா. என்ன கேள்விடி அது? நீ நீ என்னை ஏஜ் அட்டன் பண்ணப்பலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னில்ல? ம் ஆமாம். ஆனால் நான் 11th படித்தப்ப நீ அஹ், ம், கேளு, நீ ரோ- ரோஸை லவ் பண்ணில? ம் அடுத்து ஜங்க் பார்க்குறான். ம் ரோஸை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் 11th படித்தப்ப தானே என்கிட்ட கேட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போனேன், ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் என்ன இப்படி சொன்னேன்? அது இல்லாமல் ஃபேமிலி சைடு அதை பற்றி பேச வேணாம், அதை மறந்துடு. இல்லை இல்லை, என்ன ஒரு கொஷின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஃபேமிலி சைடு யாருமே உனக்கு லவ் கொடுக்கல, எனக்கு யாருமே லவ் கொடுக்கலன்னு சொன்னில? ரோஸ் உனக்கு லவ் கொடுத்துருப்பால, ஏன்னா நீ ரோஸும் தான் லவ் பண்ணிங்கல்ல? ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நான் எப்போ சொன்னேன் அவன்கிட்ட ரோஸ் லவ் பண்ணுறேன்னு? ஆ லவ் பண்ணாமல ப்ரப்போஸ் பண்ண காசுலாம் கேட்ட காசு பத்தலன்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தான் சொன்னேன். அதாவது ப்ரப்போஸ் நான் அதை எப்படி திரும்ப சொன்னேன் அப்போ உன்ட்ட? பிடிச்சிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி தான் உன்கிட்ட காசு கேட்டேன். பட் அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி உன்கிட்ட காசு கேட்கலையே. அப்புறம் அதெல்லாம் தெரிய வரப்போ தெரிய வரும். அப்போ ரோஸ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண நீ ரோஸ்ட்டு காசு கொடுத்தியா? ரோஸ்ட்டை தான் அந்த காசு கொடுத்தேன், பட் இப்போ அதை சொல்ல மாட்டேன். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து ஜங்கு பார்க்குறா. சொல்ல மாட்டேன். சொல்லு, ரோஸ் உன் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு நீ சொல்லுவீல? ரோஸ் தான் என் லைஃப்பில் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு. நான் நீ என் லைஃப்லேயே இருந்த பொண்ணு, ரோஸ் தான் என் லைஃப்பில் எக்ஸ்ட்ரா வந்த ஃபஸ்ட்டு பொண்ணு. அது எப்போவுமே நான் சொல்லுவேனே. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிய வரப்போ உனக்கு தெரிய வருமா? ரோஸ் உன் எக்ஸ் தானே? திருப்பி திருப்பி அதே கொஷின் கேட்காத, நான் பதில் சொல்ல மாட்டேன். ஜங்குக்கு என்ன கேள்வி வேணா கேளு, பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன கேள்வி வேணான்னு கேளு, பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்கிற ரோஸ் யாருன்னு? அது தெரிய வரப்போ தெரிய வருவாயன். சொல்லு ஜங்குக். இப்போதைக்கு நான் சொல்லலை ஜங்குக், இப்போதைக்கு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அமைதியாக கண்மூடிப்படுத்திட்டான். டே சொல்லுடா, உன் லைஃப்பில் ரோஸ் தானே ஃபர்ஸ்ட் லவ், அப்புறம் ஏன்டா நான் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி போய் சொல்லி கிஸ் பண்ணேன்? ஜங்குக் டக்குன்னு கணத்து வந்து பார்த்துட்டு அது சொல்லு, கிஸ் பண்ணது ஒன்றுச்சுன்னு பண்ணேன், அதுக்கு ஏதோ போய் சொன்னேன். இல்லை எனக்கு புரியல, அதனால் பொய்யன்றா. அப்போ சொல்லுடா. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ யோசிச்சிட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடி படுத்துக்கிட்டான். டே சொல்லுடா, எல்லாம் தெரிய வரப்போ தெரிய வரும். நீ சொல்லுடா, ரோஸ் ஏன்டா உனக்கு லவ் கொடுக்கலாம், அதையாச்சும் சொல்லுடா. கம்முனு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து அவன் சொல்லுடான்றீங்க, அவன் பதிலே சொல்லலை. ஸோ அப்படியே கண்ணை மூடி படுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 மணி போல் 2 பேரும் கீழே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து கீழே வராங்க, எல்லாருமே முழிச்சிருக்காங்க, எல்லோரும் ஹாலில் தான் இருக்காங்க. ஈவன் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே, யாருமே ஜங்கு கிட்ட பேசலை. பெரியவங்க எல்லாரும் ஜங்குக்கை பார்த்துட்டு அமைதியாக தலையை கீழே முடிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு எல்லோரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லோரும் ஜங்குக்கு பார்த்துட்டு எப்படா வந்த? மார்னிங் ஆயா, மார்னிங் வந்தேன். சரி, காஃபி குடிச்சியா? இல்லை, இப்போ தான் கீழே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து யார்கிட்டையும் பேச முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கு. அவங்க அம்மா கிச்சனுக்கு வந்துட்டு ஜங்குக் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இங்கே வாடா. வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு வந்து வரான். இந்த காஃபி இவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்துருக்க. கோழி கூவி கோழி நேரம் குழம்புல வெந்துட்டுருக்கு, இவ்வளோ நேரம் ஆகுது நீ வர. அதனத்து கோழி கூவி குழம்புல வெந்துட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் அந்த சேவல் இருந்துச்சுல, அதை தான் அடித்து குழம்பு வச்சேன், அதனால தான் சொல்கிறேன் கோழி கூவி கோழி குழம்புல வெந்துட்டுருக்குன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து அந்த காஃபியை வாங்கிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவே ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் கிளியராக புரியுது. ஜங்குக்கு சொல்லியிருப்பான்ல, எனக்காக பாசம் கட்ட இருக்கிறது எங்கள் அத்தை மட்டும்தான். அதுதான் உண்மை. உங்கள் அம்மா ஒவ்வொரு செகண்டும் ஜங்குக்கு பார்த்து இது பண்ணுவாங்க. டெய்லியும் ஜங்குக்கு ஒரு 50 கால் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா, யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லா அப்டேட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் அப்போலாம் அவ்வளோ சண்டை கட்டுவீங்க, அவன்கிட்ட எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு. இப்போ தான் தெரியுது, அவன் லைஃப்பில் அவனுக்குன்னு இருந்ததே உங்கள் அம்மா மட்டும்தான். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது, யாருமே இல்லைனாலும் அவனுக்காக உங்கள் அம்மா இருந்தாங்க. ஈவன் இவ்வளோ பிரச்சனை நடந்து கூட உங்கள் அம்மா ஒரு செகண்ட் கூட உங்களுக்காக நிற்கலை. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நின்று அந்த ஜங்குக்காக தான். எங்கள் அம்மாவுக்கும் ஜங்குக்கான பாண்ட் எப்போதுமே ரொம்ப பெருசு. நான் எப்போவுமே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் தான் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும், ஜங்கு கிடையாது, எல்லோரும் என்ன தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் ஜங்குக்கை பார்க்குறீங்கன்னு அவ்வளோ சண்டை கட்டியிருக்கேன். ஆனால்
எங்கள் அம்மா இந்த ஜென்மத்தில் ஜங்குக்கை பார்க்குற இடத்துல வச்சு என்னை பார்க்காது. எங்கள் அம்மாவுக்கு எப்போதுமே ஜங்குக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஜங்குக்கோட ஃபீலிங்ஸை. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஜங்குக் எவ்வளோ ஸ்பெஷல்னா, அவன் இப்போ யாருமே பேசலன்னு ஒரு நிமிஷம் ஃபேஸை டல்லாக்குன உடனே ஒரு காமெடி பண்ணி அவனை சிரிக்க வச்சு அவங்ககிட்ட பேசுது. எங்கள் அம்மாவுக்கு இந்த லைஃப்பில் யார் இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ, ஜங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மனசுக்குள்ள அது ஓடிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்து ஒயினை பார்த்துட்டு, காஃபி குடி. அவளுக்கு எதுக்குடா காஃபி? அந்த மாடுக்கு காலையிலையும் காஃபி ஒன்று தான் கேடு. பேமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட இன்னொரு அத்தை காஃபி கொடுத்துருப்பேன். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு ஒயினை பார்த்துட்டு, ஒயன் அப்படின்றான். என்னாச்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சைலண்ட்டாக வந்துட்டு அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார போகிறான். அந்த சோஃபாவில் ஆல்ரெடி உங்கள் அப்பா உட்காந்துட்டு இருந்திருப்பார். உங்கள் அப்பாவுக்கு ஜங்குக்கு எப்படி வேஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. அவ பாட்டுக்கு இருந்துச்சு போயிட்டார். பட் ஜங்குக்கு அது மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. சோஃபாவில் தானே உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அவரை பார்த்துட்டு எந்த சைடு பார்த்தா ஜங்குக்கோட அப்பா நின்றுட்டு இருந்திருப்பார். அவர் அப்படியே வந்து டக்குன்னு ரூமுக்குள்ளே போயிட்டார். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஏன் எல்லோரும் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எல்லாரையும் பார்க்குறான். எல்லோரும் ஜங்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி அங்கே உட்கார முடியல. ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போகிறான். ஜங்கு எங்கே போகிற? நான் போகிறேன். அத்தை ஜங்குக்கு எங்கடா போகிற? சாப்பிட்டு போடா. அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எங்கே போகிறேன்? எங்கள் வீட்டுக்கு வா. அத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போயிட்டான். ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரம் இவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்பா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன போய் இப்போ எதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ண? அவனை பார்த்து எதுக்கு சோஃபாலேருந்து இருந்துருச்சா? நான் பாரு எப்படி போகிறான்னு. உனக்கு அறிவே இல்லையாப்பா? ஃபயன் அப்பா அப்படி நினச்சி எந்திரிக்கலாமா? அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரில. ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க? மாமா எங்கே? ஜங்குக்கு அப்பா அந்த ரூமுக்குலேருந்து வெளியே வராரு. ஃபுல்லாக சத்தியமாக மூளையே இல்லையா? உங்கள் பையனை பார்க்குறா, நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போகிறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? இல்லைம்மா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் அவனை ஃபேஸ் பண்ண முடியல. என்ன தானோ உண்மையாக தானே சொன்னான். உடனே ஃபேஸ் பண்ண முடியலன்னு எல்லோரும் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இது இப்போ அவன் மனசில் எப்படி திரும்ப பதிஞ்சிருக்கும்? நம்மளை பார்த்துலாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பதிஞ்சிருக்கும். சி உங்கள் யாருக்குமே எப்படி நடந்துக்கிறோன்னே தெரில. ஆளுங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கடகடன்னு வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. ஆரம் எல்லாரையும் பார்த்துட்டு ஏன் எல்லோரும் இப்படி இருக்கீங்க? ரியாக்ட் பண்ண தரலன்னா பண்ண தெரியாத மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சு அவன் கிட்டே வச்சிருக்க வேண்டியதானே? எப்படி தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ? எனக்கே அதை பார்க்கும்போது சத்தியமாக ஒரு செகண்ட் அப்படி தான் தோணுச்சு. இப்போ வயன் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆளுங்களை பாரு ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு ரம்யா கூட்டிகிட்டு அவனும் மேலே போயிட்டான். பாய்ஸ் மற்ற எல்லாருமே கடகடன்னு ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணும்? நமக்கு எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரில. அதுக்கு எது கத்துறாங்க? உங்கள் அம்மா பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண தெரிலனா மூடிட்டு இருக்கிற இடத்துல இருக்கணும். எந்திரிச்சு போனால் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆளுங்களை பாரு பயலை எப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் திட்டுறாங்க. இப்போ எல்லோரும் விஷயம் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. மேலே போன எல்லாருமே லக்கேஜோட கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கி வராங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு டேய் எங்கடா போகிறீங்க எல்லோரும்? அத்தை நான் ஊருக்கு போகிறேன் ரம்யாவை கூட்டிகிட்டு. அரமதே நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறேனே தெரில. ஜங்குக்கு வேற கோச்சிட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரம்யா கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேய் நாங்களும் வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வயன் வந்துட்டு டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஜிமின் வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்க்குறான். எல்லாரும் வயன் டே ஜிமின் கத்தவை எல்லாரும் வயன் தான் விஷயம். இதை இழுத்துட்டு வாடா இங்கே பாருடா என் லக்கேஜெல்லாம் யாரா எடுத்துகிட்டு போவா? இது வேற வெயிட்டாக இருக்குது வந்து தொலைடா மாடு. டேவ் வந்துட்டு இருடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிமின் வந்துட்டு வயனோட லக்கேஜ் எடுத்துக்கிறான். இரும்ப இதுக்கிட்ட 2 எடுத்துருக்க. என்கிட்ட இருக்க சுடிதார்லாம் அள்ளி போட்டேன். அவன் அடிச்சு வச்சுருந்தா ஒரு லக்கேஜில் பிடிச்சிருக்கு. அதை அள்ளி போடுவோம் தான் 2 பிடிச்சிருக்கு. எடு போகலாம் நான் ஜங்குக்கு இருக்க வீட்டுக்கு வரேன். வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா வராங்க. அம்மா நான் போகிறேம்மா ஜங்கு கூட. சரிடி சந்தோஷமாக போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா. அப்பா போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரேன். அத்தை பாய். பாய்டி. மாமா போயிட்டு வரேன். பாய். சரிம்மா. பெரியப்பா பாய், சித்தப்பா பாய், சித்தி பாய், பெரியம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா நான் போயிட்டு வரேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை மொயின் வந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நார்மலாக போகிறேன்னு நினைக்காத. உங்கள் மேலே செம்ம கானில் போகிறேன். ஆளுங்களை பாரா என் புருஷனை பற்றி எப்படி பண்ணிட்டீங்க? அவன் வேறு கோச்சிட்டு போயிட்டான். அதனால் உங்கள் மேலே நான் செம்ம கானில் போகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு லக்கேஜில் எடுத்துகிட்டு கிளம்புறான். எல்லாரும் பார்த்துட்டு கோமா போகிறாளா அப்படிங்கிற மாதிரி ஒயனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் காரில் ஏறி நேராக வந்து பாய்ஸ் எல்லாம் தங்கியிருக்க வீட்டுக்கு போகிறாங்க. வயன் வந்து வேகமாக ஜங்குக்கு ரூமுக்கு தான் போகிறா. காலையில் வேறு வந்திருப்பான்ல எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு தெரில சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஜங்குக்கு இல்லை ஆரம்பயாங் ஜங்குக்கு ரூமில் இல்லை.
ஏய் வீட்டுக்கு வரலையா அவன்? இல்லையே. ஷோ காரை வேறு எடுத்துகிட்டு வந்தான் வயன். இங்கே தான் வந்திருப்பான்னு நினச்சோம். தெரியல இருங்க கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறா. பட் ஜங்குக்கு ஃபோன் பிக் பண்ணல. ஹயாங் பட் அவன் லக்கேஜும் இங்கே இல்லை. லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டானா? ம் எடுத்துகிட்டு வந்துட்டானா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். காலையில் 5 மணி இருக்கும் வந்தான்ல வீட்டுக்கு. அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினோமா. ஒரு 6 மணி போல் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சான். நான் எதுக்கு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டேன். நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன்கிட்ட நானும் அவன் கூட வரேன்னு சொல்லவே இல்லையா. அவன் என்னை பார்த்துட்டு எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருந்தான். நான் சரி சர்ப்ரைஸாக வரலான்னு பார்த்தேன். அதனால் அவன் இங்கே தான் வந்திருப்பான். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள் கூட வந்தேன். அப்படி கன்ஃபார்ம் பண்ணவும் தான் நான் வந்தேனே. என்னடி புதுசாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. சரி வந்துடுவான் வயன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரம்யாவும் ஜின்னும் போய் சமைச்சிருப்பாங்க. எல்லோரும் மதியம் சாப்பிட்ருப்பாங்க. வயன் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம், இல்லை அவன் வரட்டும் அப்படின்ட்டுருப்பான். பட் பாய்ஸ்லாம் வந்துட்டு அவன் வரட்டும் நீ சாப்பிடுன்னு சொல்லி வயனை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுருப்பாங்க. நைட்டும் ஆயிடுச்சு. ஜின்னும் ரம்யாவும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. வயன் இன்னும் ஜிக்கு வரலையா? இல்லை ரம்யா இன்னும் வரல. சரி வந்துடுவா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணாத சரியா? சரி அப்படி சொல்லிட்டு வயனை சைலண்ட்டாக இருக்கா. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட வந்து வயனை கூப்பிட்ருப்பாங்க. ரம்யா பார்த்துட்டு வயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயனை ஒரு புருஷன் கூட தான் சாப்பிடணும், ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வயனு கேட்பா. ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. சரி மதியம் தான் புருஷன் வருவானா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு சரின்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ராத்திரி கண்டிப்பாக புருஷன் வருவான். ஸோ வெயிட் பண்ணி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு சரியா? ஓ இப்படி வேற இருக்கா ரம்யா? ஆமாம் சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு வயனை சைலண்ட்டாக விட்டுட்டா. யாரும் பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணுறவன் எப்போ வருவான்னு தெரியல. அது வரைக்கும் வயன் பட்னியாக இருக்கணுமா? ஜங்குக்கு ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேருந்து ஆன் ஆயிடுச்சு. அவள் திருப்பி ட்ரை பண்ணிகிட்ருப்பா. கண்டிப்பாக ஜங்கு அட்டன் பண்ணுவான். நான் சாப்பிட்லன்னு வயன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வந்து நிற்பான். ஏன்னா ஜங்குக்கோட லவ் எப்படின்னு எனக்கு அவன் பேசினதை வச்சே புரிஞ்சு போச்சு. ஸோ ஜங்குக்கு அப்படியாச்சும் வரட்டும், இல்லைனா அவன் எப்போ வருவான்னு தெரில. அதனால் விடுங்க, அவள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். யாரும் பார்த்துட்டு இது வேற இருக்காடி. அதெல்லாம் நிறையா இருக்குது. புருஷன் முன்னாட்டின்னு பார்க்கும்போது 1000 இருக்கும். உனக்கு தான் ஒரு மண்ணும் தெரியாது. நேற்று தாண்டி கல்யாணம் ஜனங்கிட்ட அசிங்கப்படுத்துகிற. நேற்றெல்லாம் கல்யாணம் ஆச்சா? நான் 4 வருஷமாக லவ் பண்ணல. அதுலேயே எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீ மூடிட்டே தின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஓகேன்னு சொன்னாலும் திருன்னு முழிக்கிறான். ஜின் பார்த்துட்டு டேய் சாப்பிட்றான் அப்படிங்கிறான். எங்கள் ஜிம்மின் பார்த்துட்டு இங்கே பாரு மினியெல்லாம் இதை விட அசிங்கமாக என்ன கேட்பேன். நான் அதுக்கே வாய மூடிட்டு இருப்பேன். நீங்கள் என்னமா இதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? தின்னுங்க அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. வயன் வந்துட்டு அமைதியாக ஹால்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டைம் ஆகிட்டே இருக்கா. அப்போ விடாமல் வந்து ஜெக்கிக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. நெட்டே ஆன் பண்ணுற மாதிரி இல்லை, நார்மல் மெசேஜும் பண்ணி பார்த்துட்டான். அதுவும் போதும், அதையும் ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரியல. கால் பண்ணால் அட்டன் பண்ணல. அவள் காண்டாய் போய் ரூமில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருந்திருக்கும். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கடைசியாக எப்படா வருவேன், மணி 11 ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. அடுத்த செகண்டே நீ சாப்பிடல அப்படின்னு ஒரு ரிப்ளை வருது. வயன் வந்துட்டு எங்கே சாப்பிட்டேன், இந்த ரம்யா சொன்னா கல்யாணம்னா புருஷன் கூட சேர்ந்து தான் சாப்பிட்றேன்னு, அதனால் நான் சாப்பிடல, வீட்டுக்கு வாடா பசிக்குதுடான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பா. அவள் அனுப்பி ஒரு 1/4 மணி நேரம் தான். பார்த்தா ஜங்கு செம்ம ட்ரங்கனில் வீட்டுக்கு வரான். வயன் பார்த்துட்டு ஜங்கு குடிச்சிருக்கியா? ஆமாம். ஜங்கு இப்போ எதை குடிச்ச? என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துக்கு சூசைடே பண்ணிக்கலாம், சிறப்பு பிஞ்சிரும். சிறப்பு சொன்னேன், அதில் குடிச்சதெல்லாம் பெரிய விஷயமா? ஏன் சாப்பிடல? நான் நீ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். சிறப்பாக சாப்பிட்லாம். ஜங்கு நான் வந்துட்டு ஒன்று கேட்குவா? வாடி சாப்பிட்டுட்டே பேசலாம். வாடி ஜங்குக்கு நான் கேட்குறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு வயனை இழுத்துட்டு வந்து சாப்பாடு போடுறான். பட் அவன் அவ்வளோ ட்ரங்கனாக இருக்கான். அவன் ஆஃபீஸ் தான் ஓப்பனில் இருக்குது. பட் வயனி சாப்பாடு போட்டுட்ருக்கான். வயன் பார்த்துட்டு இவ்வளோ போதையில் இருக்க, ஈவன் போதையில் உன்னால் வந்துட்டு தெளிவாக என்னை பார்க்க கூட முடியல, அவ்வளோ போதை. ஆனால் ஏன் நான் சாப்பிடல பசிக்குதுன்னு சொன்னே ஓடி வந்த? எவ்வளோ போதையில் இருந்தாலும் இங்கே ஜங்குக்கு அவன் மூளையும் ஹார்ட்டையும் பாயிண்ட் பண்ணியிருப்பான். இந்த 2 இடத்துல நீ மட்டும்தான் ஓடிட்டுருப்ப. உனக்கு ஒன்றுன்னு சொன்னால் நான் எப்படி இருந்தாலும் இது 2 வேலை செய்யும். இப்போ நான் செத்து போகிற நிலைமையில் இருந்தாலும் ஜங்கு எனக்கு நீ வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா கட்டவள் கூட போராடிட்டு உங்ககிட்ட வர வேண்டி. சரி சாப்பிடு. கிரிஞ்சாக இருக்கும் இப்பெல்லாம் பேசினா. உண்மையாக பேசிட்டு கிரிஞ்சுன்ற சொன்னேன் சாப்பிட்றேன். அப்படி சொல்லிட்டு நீ சாப்பிட்டியா? இல்லை. அப்போ நீயும் சாப்பிடு. இல்லடி அப்படின்றான். வயன் வந்து சாப்பிட்றான்னு சொன்னுவா. இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கு எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் அந்த ஃபேஸு சரியாக தெரியலாமல் எப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது வயன் வந்துட்டு ரம்யா அண்ணி. ஓ
அண்ணி ஜங்கு குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை திருப்பியிருப்பான். சரி சாப்பிட்டீங்களா? இல்லை அண்ணி சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்றேன் அண்ணி. சாப்பாடு போடுவா ஜங்கு? இல்லை அண்ணி அவள் போடுவா, நீங்கள் போய் தூங்குங்க, அவள் சாப்பாடு போடுவா. ஆமாம் அண்ணி நான் போட்டுக்கிறேன். இல்லைம்மா என்னது நான் போட்டுக்கிறேன் அண்ணி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து வாட்ச்க்கு எனக்கு தண்ணி ஊற்றிட்டு அவங்க வந்து வேமா ரூம்குள்ளே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வைன் வந்து ஜங்குக்கு சாப்பாடு போட்டுருப்பான். ஜங்குக்குள்ள சாப்பிடவே முடியல, அந்த போதையில் கையெல்லாம் ஷேக் ஆகுது. வைன் அதுக்கப்புறம் எடுத்து ஃபீட் பண்ணிப்பா. ஜங்குக்கு சாப்பிட்டுட்டான். ஜங்குக்கு என்னை பார்த்துட்டு நீ எப்போ இங்கே வந்த? அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தேனே பார்த்தியா? பார்த்தேன், இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன், போட்டு கூட இங்கே வரல. அது அது சும்மா தான். நீ எங்கே போன? காலையிலேருந்து வீட்டில் வராமல் எங்கே ஊர் சுற்றிட்டு இருந்தேன்? பாரில் இருந்தியா? என் வீட்டில். ஓ வீட்லையா? என் வீட்டில் இருந்தேன். ஓ வீட்டில் இருந்தேன்னா அப்போ நானும் அங்கே தானே இருக்கணும், நான் ஏன் இங்கே இருக்கேன்? அப்போ என்னை கூட்டிகிட்டு போ. ஃபைன், என்ன பேசுகிற நீ? இவங்க கூடலாம் இரு, இவங்களாம் தான் உன்னை பார்த்துப்பாங்க. என்னால் உன்னை சரியாக பார்த்துக்க முடியாது, அப்படி தானே எல்லாம் நம்புகிறாங்க. நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும், எங்கே இரு. செங்குக்கு லூஸ் மாதிரி பேசாத. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் வருவேன். இரு, நான் போய் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஃபைன், என்ன சொன்னேன்? நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வார்த்தையெல்லாம் வாழ்க்கையில் கேட்பேன்னு நினச்சேன்டி. நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகுறடா, அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜங்குக்கு டேப் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து வேணும் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போகலாம்ல, ரெக்ரெட் பண்ண மாட்டேல என் கூட வந்தது நம்பி. லூஸ் மாதிரி பேசாதடா, எடுத்துகிட்டு போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வைனோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் நேராக வந்து ஜங்கோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. வைன் பார்த்துட்டு இது என்ன வீடு? என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. யார் அப்படின்னு சொல்லிட்டு வைன் திரும்பி பார்க்குறா. பையன், என் அழகான பொண்டாட்டி, அவள் கூட இந்த வீட்டில் நிறைய வாழணும்னு சொல்லி ஆசை இருக்குது. அதுக்காக நான் பார்த்து கட்டின வீடு. எனக்காக கட்டினியா? என் பொண்டாட்டிக்காக. சரி அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஜங்குக்கு பார்த்துட்டு தூக்கம் வருது, வா ரூம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் கொண்டு போய் வைன் படுக்க சொல்லிட்டு வெளியே பாட்டிலாக கிடக்கு. உனக்கு அவ்வளோவா ட்ரிங்க் ஸ்மெல் சேராதில்ல, அப்போ க்ளீன் பண்ணிட்டு போய் பக்கத்து ரூமில் தூங்குறேன், நாளைக்கு காலையில் வரேன். இல்லை பரவாயில்ல, நீ தூங்கு, காலையில் வரேன். உனக்கு சேராத விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமேல் செய்ய மாட்டேன், ப்ராமிஸ். சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ போதின்னு போய் அந்த ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பக்கத்து ரூமில் படுத்து தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வைன் வந்து ஜங்குக்கு எழுப்பிட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கு எந்திரிடா. வைன், என்ன பண்ணு, பசிக்குதா, சமைக்கவா? பசிக்கவும் இல்லை சமைக்கவும் வேணாம், அது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க தான் வந்துட்டு வந்தேன். என்னது? சொல்லு என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்துச்சு உட்காரான். அது கல்யாணம் ஆகிட்டா சாரி தானே கட்டணும், அது நம்ம வீட்டு ரூல்ஸ் தானே. ஆமாம், ஆனால் ரூல்ஸ் கிடையாது. அம்மா அத்தை பெரியம்மா சித்தியெல்லாம் அப்படி இருப்பாங்க. ஏன் அதுக்கு என்ன? அப்போ கல்யாணம் ஆனால் சாரி கட்டணும்னா அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுலங்க பாரு, தலையெல்லாம் போட்டிருக்கேன்ல, அப்போ எனக்கு சாரி வேணும். நான் வேறு வந்துட்டு வீராப்பில் எடுத்து வச்சதில் வெறும் சுடிதாராக அள்ளி போட்டுட்டேன்டா. அது சுடிதார் கூழுங்க, பேண்ட்டு கூட எடுத்து போடலடா, நிறைய பேண்ட் செட்டே ஆகலடா. எனக்கு சாரி வாங்கி தெரியா? நான் சாரி கட்டேன் டெய்லி வீட்டில். ஓகே வாங்கி தரேன். எப்போ கடைக்கு போகலாம்? கடைக்கு எதுக்கு? என்கிட்ட இருக்க சாரியெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ கட்டு, அப்புறம் புதுசு வாங்கி தரேன். உன்கிட்ட இருக்க சாரினா உன்கிட்ட எப்படி சாரி இருக்கும்? வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்குக்கு வந்துட்டு வைனோட கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வரான். அவங்க இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், கீழே இருக்க ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வரான். வைன் பார்த்துட்டு என்னடா அப்படின்றா. ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போ பாரு அப்படின்றான். வைன் அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சாரீஸ் இருக்குது. வைன் நிமிஷம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் உனக்காக வாங்கினது, வா இன்னொன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட் காட்டின ஃபுல்லாக டிசைனிங் சாரி இருக்கும். இன்னொரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி காட்டான். அவங்க ஃபுல்லாக அவ்வளோ பட்டு சேலை. வைன் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் உனக்காக நான் பார்த்து வாங்கினது, வா காட்டுறேன் என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. திருப்பி இன்னொரு ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணி காட்டுறான். இதில் ஃபுல்லாக சுடிதார் இருக்குது, இன்னொரு ரூம் இருக்குது, ஃபுல்லாக நைட் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். கீழே 4 ரூம் இருக்கும், 4 ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான். வைன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவ்வளோ கபோர்ட்ஸ் இருக்குது, அதாவது கபோர்ட்ஸ் தள்ள கபோர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது.
மேலே பார்த்தா தெரியும்ல எத்தனை கபோர்ட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி வைன் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அதுக்கு பின்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கபோர்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எப்படியும் ஒரு 7 கபோர்ட் இருக்கும். அந்த மாதிரி சுற்றி அந்த ரூம் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் தான். ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ செருக்கு. வைன் பார்த்துட்டு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கா, உனக்கு வேணும்னா சொல்லி நம்ம போய் வாங்கலாம். டேய் இதை வச்சு நான் கடையே வைக்கலான்டா, வாங்கலான்ற போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் திருப்பி போய் பார்த்துட்ருக்கா. எல்லா சாரிக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கான். ஃபைன் பார்த்துட்டு எப்பட்றா இதெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சது வைன், எல்லாம் உனக்காக செஞ்சது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வைனுக்கு. ஜங்க் பார்த்துட்டு வைன் உனக்காக இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன் காட்டவா? காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைன் பார்க்குறா. காட்டவா? காட்டு. வைன் அதுக்கப்புறம் ஜங்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்க் வந்துட்டு அவன் கையில் போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான். என்னது இது? ஜங்க் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டினா அதில் வந்து ஒரு செயின் இருக்கு. வைன் பார்த்துட்டு செயினா இது? செயின் மாதிரி ஒன்று தெரியுது. செயின் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து தூக்கி பார்த்துட்டு இன்ஃபினிட்டி ஜே போயிட்டுருக்கு, வை போயிட்டுருக்கு, நம்ம இன்சியல் போட்டு செஞ்சுருக்கான். இது தாலிக்கொடி வைன். தாலிக்கொடியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் சம்பாரித்த காசில் உனக்காக நான் ஆசாசியாக வாங்கின விஷயம். வைன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சம்பாரிச்சு ஷமுக் ஒரு தடவை எனக்கு சாக்லேட்ஸ் கொடுத்து ஒரு 100 ரூபா டெய்ரி மில்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆமாண்டி, அப்போ உனக்காக இது தான் நான் வாங்கினேன். அதனால தான் என்னால் எல்லாருக்கும் இப்போ கொடுக்க முடியல. இப்போ கொடுத்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. உனக்கு நான் செஞ்சது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதனால தான் கையோட காட்டிடலான்னு காட்டினேன். பிடிச்சிருக்கான். ஜங்குக் ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பி ஃபேஸ். ஒயின் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்க்குறேன். ஜங்கு பார்த்துட்டு சரி போட்டுக்கோ. ஒயின் பார்த்துட்டு போட்டுவிடு. நான் போட்டுவிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபேஸில் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஸ்மைல். ஒயின் பார்த்துட்டு அப்படின்றா. சரி அப்போ நீ குளிச்சுட்டு வா, சாரி கட்டிட்டு வா, நான் போட்டு விட்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாரிலாம் கட்டிட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து அந்த தாலி கொடியை வந்து அந்த செயினில் மாற்றிடான். அதாவது ஃபர்ஸ்ட் கயிறை போட்டிருந்ததை இப்போ வந்து கொடியில் மாற்றுறான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கொடியை போட்டுட்டு ஒயின் கழுத்தில் இப்போ அந்த கொடி தொங்கிட்டு இருக்க அந்த கயிறை எடுத்துட்டான். அவன் ஃபேஸில் ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த தாலி கொடியை அவ்வளோ ஆனந்தமாக பார்க்குறான். ஒயினுக்கு இப்போ தான் தெரியுது இவன் ரொம்ப லவ் வச்சுருக்கான் போல். இதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. நமக்காக ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கான். வீட்டில் கீழே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு எனக்காகன்னு சொல்லு, எனக்காக தாலி கொடி, இன்னைக்கு என்னென்னடா எனக்காக செஞ்சுருக்க என்கிட்ட சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. பட் ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். வைன் ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் பசிக்குது, மணி 10 ஆயிடுச்சு அப்படின்றா. ஜங்குக் வந்துட்டு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருப்பான். வைன் வந்துட்டு எங்கே நம்ம ஃபோன், நம்ம காலையிலேருந்து இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா பாய்ஸ்லாம் விட்டாமல் கால் பண்ணியிருக்காங்க. வைன் கொஞ்சம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா எல்லோரும் கதறிட்டு இருக்காங்க. டே வயனை காணடா, டே எங்கடா உங்களுக்கும் வந்த மாதிரி தெரியல, எங்கடா போனோம், என் தங்கச்சி எங்கடா போனா, கூட்டிகிட்டு வந்து தொலைச்சிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அவ்வளோ அழுறான். எல்லோரும் வந்துட்டு ஜிமினை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரம்யா வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வெளியே வருவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தா ஜிமின் அழுதுட்டு இருக்கான். ஜிமின் என்னாச்சு, நீங்கள் அழுறீங்க? ஜிமின் பார்த்துட்டு ரம்யா அண்ணி வயனை காணோம், வயனை காணோமா? நைட்டு ஜங்குக்கு வந்தான், 2 பேர் ரூமில் இல்லையா? நைட்டு ஜங்குக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறான். எப்படி வந்தான் சொல்லவே இல்லை. நைட்டு தண்ணி எடுக்க வந்தல. ஆமாம் சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட உள்ள வந்து நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆரம் பார்த்துட்டு டிப்பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எல்லோரும் பார்த்துட்டு அவன் எங்கள் ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரூமில் இல்லையா நீ? ஜங்குக்கு வந்தான்னு தான் சொன்னேன், ரூமில் இருக்கான்னு சொல்லலையே. 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் அப்போ தான் பார்த்தேன். பட் ஜங்குக்கு நான் சாப்பாடு போடவான்னு கேட்டேன். பட் உன் தம்பிக்கு எவ்வளோ தலைகணம் தெரியுமா? பொஸ்குன் சோறு வேணான்னு சொல்லிட்டான், என் பொண்டாட்டி போடுவான்றான், மண்டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடாதுட்டான். இதை பேசிட்டு அப்புறம் பேசிக்கலாம், பட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆரம் பார்த்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோன் ட்ரை பண்ணுறது 2 பேர்த்தையும் காணடின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஜங்குக்கோட நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், ஒரு வேளை நான் பண்ணால் ஜங்குக்கு எடுக்கலாம்ல, சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நம்பர் கொடுக்குறான். ரம்யா வந்து நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறா. ஃபஸ்ட்டு ரிங்லேயே ஜங்குக்கு அட்டன் பண்ணிட்டான். சொல்லுங்கள் நீ. ஜங்குக்கு இது என் நம்பர்னு தெரியுமா? தெரியும், நீ சேவ் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் நீ எங்கே போனீங்க 2 பேரும்? ஆளக்கணுன்னு சொல்லி வீட்டில் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. வயன் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிருக்கா? அண்ணி நான் வயனை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க.
வயனும் நானும் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேர் தனியாக இருந்து போனி. சரிப்பா. சரி பார்த்துக்கோ. சரி அவளை நல்லா பார்த்துக்கோ சரியா? அவள் வேறு சரியாக சாப்பிட மாட்டான்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். உனக்கு தெரியாதுதா, சோறு மட்டும் 3 வேளையும் கொடுத்து நல்லா பார்த்துக்கோ சரியா? சரி சரி நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஃபோன் இருக்கிறான். என்னடி பேசினோம்? எங்கடி இருக்கானா? அவன் தான் கூப்பிட்டு போயிருக்கானா, அவன் பார்த்துக்கிறானா? அதான் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டேன். வா நம்ம போய் சமைச்சு சாப்பிடுவோம், பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டி கூலாக போகிறா. ஜின் பின்னாடியே போயிட்டு என்ன சொல்கிறீங்க ரம்யா? இதெல்லாம் தான் சொன்னான் அப்படின்னோடனே சரி சரி அவன் பார்த்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து விட்டுட்டான். ஸோ பாஸ்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால் வீடு 2 பேரும் இருப்பாங்க, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் வந்து சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. வைன் பார்த்துட்டு உனக்கு எல்லோரும் கால் பண்ணியிருக்காங்களா ஜங்குக் பார்த்துட்டு இப்போ தான் ரம்யா நீ கால் பண்ணாங்க. ஏன்டா என்னாச்சுடி? எல்லோரும் எனக்கு மாற்றி மாற்றி கால் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கு பண்ணாலும் இப்போ பிஸின்னு வருது. காணோன்னு சொல்லி கால் பண்ணாங்களாம். ஆமாம் சொல்லாமலே வந்துட்டோம்ல. சரி நான் கால் பண்ணி நான் சொல்லிட்டேன். சரி அப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து ஃபோன் வச்சுட்டு அப்பாட்டு வந்து 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 3 டேஸ் போயிருக்கும். வைன் வந்துட்டு பாய்ஸ்டெல்லாம் ஃபோன் பண்ணி அப்பப்போ பேசுவாள். பட் வீட்டில் யார்ட்டையும் அவ்வளோவா பேசுறதில்ல. ஃபோன் பண்ணி ஒரு 2 வார்த்தை நல்லா இருக்கேன், ஜங்கு கூட தான் இருக்கேன், சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2-3 வார்த்தை மட்டும் பேசிவிட்டு ஃபோனை வச்சிருவா. அவளுக்கு யார்கிட்ட என்ன பேசுறதுனே தெரில. அவளுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஃபீல் இருக்கனால யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு விட்டுருவா. பட் ஜங்குக்கு வந்து டெய்லி அவங்க அத்தைட்ட ஃபோன் பண்ணி பேசுவான். என்ன இப்படி இருந்துட்டுருக்கா, என்ன பண்ணிட்டுருக்கா, அவன் என்ன பண்ணுறான், எல்லாமே டெய்லி அவங்க அத்தைட்ட எப்பவும் போல் அப்டேட் பண்ணுவான். அவன் அவங்க அத்தைட்ட கேஷுவலாக எப்பவும் போல தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் போனாலே யார்கிட்டையும் பெருசாக பேசுறதில்ல. ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக பேசுவான். இப்போல்லாம் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்கான். சும்மா உட்காந்துருக்க டைமில் ஒயனுக்கு கால் பண்ணி பேசுவான், ஒயன்ட்ட பேசிகிட்டு இருப்பான், அவ்வளோதான் பண்ணுவான். மற்றபடி யார்கிட்டையும் பெருசாக எதுவுமே பேசுறதில்ல. எல்லோரும் வந்துட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் வேணாம் நான் ஒயன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடுவான். அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவன் ஆரம் கூப்பிட்றான். ஆரம் பார்த்துட்டு என்னடா ரொம்ப நாள் கழித்து கூப்பிட்றேன். ஹயாங் என்னங்க ஹயாங் அமௌண்ட்டு எதுக்கு அமௌண்ட்? ரம்யா அன்னைக்கு தாலி வாங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இப்போ எதுக்கு இந்த காசு? அது தாலி வாங்க ஹயாங். அதான் தாலி வாங்க தான், எதுக்கு நீ கொடுக்குற? அன்னைக்கு நான் பண்ண வேலையில் தானே ஹயாங் நீங்கள் ரம்யாவுக்கு மஞ்சக்கலங்க கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க தாலி வாங்கிக்க, எனக்கு ஒன்றும் காசு வேணாம். ஹயாங் வந்துட்டு யார் காசு கேட்டா? உனக்கு யார் ஃபஸ்ட் காசு கொடுக்க சொன்னா? வயன்டா ஹயாங். வயனுக்கு எதுக்கு இந்த ஆவாத வேலை ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதை வந்து நான் சிங்கிள் பார்ட்டாக முடிச்சிடலான்னு நினச்சேன், முடியல. செகண்ட் பார்ட் வந்துச்சு, சரி இதுலையாச்சும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஈவன் ஃபைனல் பார்ட்னு கூட சொல்லியிருப்பேன், அதனால் முடியல. சாரி இழுத்து தேர்ட் பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டில் முடிச்சிருவேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வயன் அண்ட் ஜேகேயோட லவ் பார்ப்பீங்க. ஸோ நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன், பட் அதுலேயும் காட்டல. ஓகே ஐம் சாரி. இந்த எபிசோடில் வந்துட்டு காட்டியிருக்கேன், கொஞ்சம் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எபிசோட் இட்ஸ் ஃபைனல் பார்ட் ஃபுல்லாக ஜாலியாக ஒரு லவ்வாக ஒரு ரொமான்ஸாக செம்மையாக போகும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் படிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வருமா வராதுங்கிற அப்டேட் தெரியும் உங்களுக்கு. அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலில் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணால் அன்கட் பார்க்கலாம், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் நம்ம பேசலாம். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஃபைனல் பார்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 7Kக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் பார்த்தேன் போய், அதாவது 7K வரப்போகுதுன்னு தெரியும், பட் வந்துருச்சு அப்படிங்கிறதே பார்க்கல. சடனாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய இந்த சேனலுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களோட லவ் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் காணாமல் போய் ஒரு ஜாலியான வைபாக மாறிடுறேன். ஸோ செம்ம ஜாலி. கண்டிப்பாக வந்து 7K ஸ்பெஷல் ஒன் ஷாட் பண்ணுவேன், அதில் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும், பட் கண்டிப்பாக ஒரு லைவ் வரேன் சூன். நான் லைவ் வரேன். ஸோ எல்லாம் லைவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக லைவோட அப்டேட் தரேன். பை, லவ் யூ.